ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அங்கை கண்டாயில் ஆறுள் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை மழுத்து காப்பான். எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன், எங்கள் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் ஆண்டாளை சேவிக்க வாங்குவோம் அப்படின்னு. ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் ஆண்டாளை சேவிச்சா என்ன கிடைக்கும்? மேடை கிடைக்கும். எவ்வளவு பரம காருண்யம் என் தாயாருக்கு இருந்திருந்தால் இப்படி ஒரு மேடையை கொடுப்பா அப்படின்னு நான் நினச்சி நான் வியக்கிறேன். அவள் காலடியை பிடிச்சுட்டே இருக்கேன் ரொம்ப கெட்டியாக. பிரேமின்னாவுடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்காக நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கேட்டதை தாண்டி கடையநல்லூரில் எவ்வளோ தூரம் பைக்கிலே போயிருக்கிறோம், மதுரைக்கு எவ்வளோ தூரம் பைக்கிலே போயிருக்கிறோம். அவருடைய ஸ்பீச்சை 2 மணி நேரம் கேட்டுட்டு வர்ற வழியில் 2 மணி நேரம் ட்ராவலில் அந்த ஸ்பீச்சை பற்றியே பேசிட்டு அதெல்லாம் கற்பனை பண்ணக்கூடிய விஷயமானு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரியான விஷயங்களில் போட்ட பிச்சை தான் சப்தாகம் பண்ணுறச்ச ராமாயணத்தை பற்றியோ பாகவதம் பற்றியோ பாரதம் பற்றியோ பெருமாளுடைய லீலைகள் பற்றியோ பேசுகிறச்ச ஒவ்வொரு சொற்பொழிலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறது அந்த ஆச்சரியம். அது ஒரு சில சமயம் பாசுரங்கள்லேருந்து எடுத்து, சில சமயம் அதிகமாக ஆழ்வார்கள்லேருந்து மட்டுமே கையாண்டு, சில சமயம் ராமாயணத்துலேருந்து மட்டுமே கையாண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ வெரைட்டி கொடுக்குறச்ச எப்பேற்பட்ட படிப்பு அப்படின்னு நான் அது விபூதி, அது பெருமாளுடைய பரிபூர்ண கிருபை. அது அவதாரத்தில் ஒன்று, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்படி நாங்கள்லாம் வியந்து பிரேமிகேந்திரம் சத்குரும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நாங்கள் அண்ணாவுடைய ஆக்கியில் வா நீ பேசு அப்படின்னா நான் இல்லை உண்மைதானா நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணுறோமா நம்ம ஏதாவது எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் நான் அந்த பயத்தை நான் என்னை தெளிவுபடுத்திக்கிட்டது இப்படி தான். அது ஆண்டாள் உனக்கு கூட இருக்கிறா, அம்மாட்டு பிச்சை போட்டுகிட்டே இருக்கா, வாங்கி பைக்கில் போட்டுக்கோ. அப்புறம் உனக்கு என்ன, அவள் கொடுக்குறேன்னா வாங்கி பைக்கில் போட்டுக்கோ. அவள் கொடுக்குறச்சு என்ன சந்தேகமாக பார்த்துட்டு சரி வேறு நான் திருப்பி கேட்டான் என்ன பண்ணுறது, சரி வாங்கி வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு. அப்படி ஒரு ஆனந்தம். அது பெரிய பாக்கியம். அதுக்கு அண்ணாக்கு நான் தலையெல்லால் கை மாறிலேன்னு சொல்லணும், வேறு ஒன்றுமே இல்லை. அதே போல் இந்த ஆஞ்சநேயர் அவ்வளோ வசதி எங்களுக்கு இந்த கோவிலுக்கு காரணமாக இருந்த ரமணி அண்ணா என் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பார், அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுவார். நான் அண்ணாட்ட கூட நான் சொன்னேன், இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அவர் போட்டது தான் எனக்கு. அது எவ்வளவு பிரியம் இருந்தால் அவர் குழந்தைக்கு பாசத்தில் மூஞ்சி பூரா அப்பி விட்ருவாங்கள்ல, திருஷ்டி போட்டு ஃபுல்லாக போட்டு அந்த மாதிரி குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இந்த ஆஞ்சநேயர்கிட்ட நாங்கள் அப்படி உட்காந்து அவ்வளோ அழுதுருக்குறோம். லக்ஷ்மி நகர் 6th ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷனில் அடியன் வாசம் இருந்திருக்கிறேன் பல காலம் வாங்கிய நங்கநல்லூரில். ஸோ இதற்கு முன்னாடி உள்ள வெள்ளத்துலலாம் நானும் பாதிக்கப்பட்டு நீச்சல் அடித்து நான் போயிருக்கேன். அது என்னமோ அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இங்கே கிடச்சிது. அது பெரிய விஷயம். ராமாயணத்தில் கொல்லன்பட்டையில் ஊசி விற்கிறதுனா இதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறது தான். அதை யாரை உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணி அது அதோட எழுத்தாக சொல்லக்கூடிய ஒருத்தட்ட ஒரு எழுத்து படிக்க தெரியாத ஒருத்தர் பேசலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சவால் தான். ராமாயணம் நமக்கு வால்மீகி சொல்லி தெரியாது, ராமாயணம்னா அம்மா சொல்லி தான் தெரியும். ஒவ்வொரு ஆற்றுலையும் அவள் குழந்தைகளுக்கு முதல்ல அம்மா சொல்லி தான் தெரியும், அப்புறம்தான் வால்மீகி சொன்னார்னே தெரியும். அது நமக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் அது இங்கே இல்லை, அது ஏதோ நங்கநல்லூரில் மாம்பழத்தில் திருவல்லிக்கேணியில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது இந்தியா முழுக்க ஆச்சரியம் பாருங்கள். ராமாயணத்தில் ஒரு பேதம் இல்லாமல் அது என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் அது எல்லாருமே அந்த கதையை வீடுகளில்
அநேகமாக ஆஞ்சநேயர்கிட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ராமாயண கதைகள் குழந்தைகள்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து நேராக ராவணனை பண்ணான்னா ஒரே ஃபைட் சீனாக இருக்குன்னு இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கிறச்ச வந்து இன்னும் ஒரே சண்டையாக இருக்கேன்னு ராத்திரி பயந்துருவோம். அப்புறம் அர்ஜுனான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதனால் வந்து ஆரம்பிக்கிறச்சு ஆஞ்சநேயர்கிட்ட ஆரம்பிச்சிருப்பா. 90 எங்கள் காலத்துலலாம் அப்படி தான் ஆரம்பித்தா. ஸோ அப்படி இந்த ஆஞ்சநேயர் கதையிலேருந்து ஆரம்பிக்கிறச்சு நல்லா இருக்கேன். ஆஞ்சநேயர் ஜம்முன்னு குதிச்சாலா போனாலா வந்தாலா அடித்தாலா வாளில் வந்து தீயை பொறுத்தனால ஏப்பா பயங்கரமான அழகர் நம்மால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே ஒரு பிரீத்தி வரும். அப்படி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஆஞ்சநேயர் மேலே பயங்கரமான பிரீத்தி. அப்போ எப்படி வந்து இந்த ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு வீடுதோறும் பேசப்படக்கூடிய காவியமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு பொய் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா வந்து கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாள். கெட்டிக்காரனே புழுனா 8 நாள் தானா. அப்போ நம்ம புழுனா 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சோசியல் மீடியாவில் போட்டுடுறான். நம்ம வந்து மறுநாளே நிலைமை இயல்பு நிலைமைக்கு திரும்பி எதுவும் சொல்கிறோம், திரும்பலன்னு வீடியோ எடுத்து போட்டு விட்டுறான். அப்போ வந்து 24 ஹவர்ஸில் போய் கெட்டிக்காரன் புழுவுக்கே மொத்தம் 8 நாள் தான் அப்படின்னா அப்போ நம்ம புழுவுக்குலாம் என்ன காரணம் பார்த்தோம். அப்போ யுகயுகமாக ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னா அது எவ்வளோ சாஸ்வதமான சத்தியமான பிரயோகமாக இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அதை வந்து சண்டை போடுறவா வந்து எங்களுடைய அண்ணன் வடிவேலு சொன்னது போல் என்னை அடித்தவன் பூரா டயர்ட் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ராமாயணத்தை எதிர்த்தவன் பூரா காணாமல் போயிட்டா ராமரங்க நின்றுட்டே உட்காந்துருக்கு. அவர் மாட்டு உட்காந்துட்டே இருக்கார். இந்த பக்கம் ஒரு நான் வந்து ராமர் விட மாட்டேன் நன்னார் அப்படின்றார். நான் வந்து ராமர் என்னன்னு பார்த்துருவேன். சரி ரைட் ஓகே சந்தோஷம். நான் வர ஓய் நான் சண்டை போட்டுங்க. ராமர் மாட்டு உட்காந்துட்டே இருக்கார். டெய்லி ஒரு புது கோயில் வந்துட்டு இருக்கு. இந்த வரப்போகுது ஜனவரி 22ஆம் தேதி பிரமாதமாக வரப்போகிற. எவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து அசாத்திய சாதக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வந்து சாத்தியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல வந்து அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் ஆகாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்த அதையும் சாதிச்சிடும் அப்படின்னா அது வேறு யாரால் சாதிக்க முடியும்? அவனால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அவ்வளோ பெரிய ராவணனுக்கு எதிரான போரை வந்து தனி மனிதனாக தோக்குறான். பின்னாடி தான் சேருது படை. அவன் வந்து போர் துவங்கி கிளம்பிட்டு நான் பார்த்துடுறேன் என்ன அதை பார்த்துருவோன்னு கிளம்புவோம். தனி மனிதனாக கிளம்புறான். அப்புறம் அது ராமன் இல்லையா, அதனால் பின்னாடி படை பரிவாரங்கள்லாம் வந்து எல்லா உயிரினங்களும் சேர்கின்றன. ராமருக்கு வந்து வெறும் வந்து 4 மனுஷன் பின்னாடி வந்தான். சரி நல்ல மனுஷன்ப்பா எங்கள் சித்தப்பா பையனாக போயிட்டேன் உனக்கு நானும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு நிற்கலை. ஒவ்வொரு உயிரினங்களும் கேட்டு அவங்களுக்கெல்லாம் புரியுமா அந்த யுக தர்மமே வேற, கணக்கே வேற. ராமன்ட்ட இருந்த சத்தியம், ராமன்ட்ட இருந்த தேஜஸ் அவனை பின்னாடியே வர வைக்கிறாங்க. ராமனை பார்த்தப்பறம் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். அண்ணாவை பார்த்ததுங்க பிரேமினாவை பார்த்தவங்கலாம் பின்னாடியே போகிற பழக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இவாளுடைய கீர்த்தி தேஜஸ்லி அப்படின்னா ராமனை பார்த்தா என்ன ஆயிடுவான் அப்படி அவ்வளோ மூர்ச்சி ஆயிர வேண்டி தான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் பார்த்துக்கிட்டே இருப்போமா இல்லை. பின்னாடி சொல்லார் தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு பார்க்க முடியல. அங்கே பார்த்து அங்கேயே நின்றுட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை என்னடா பார்த்து அதை பாடுறா நீ கீழே பார்த்தா கீழே அப்படி ஒவ்வொருத்தரும் நிற்கிறான். அப்பேற்பட்ட ஒரு காவியம் யாரோ 4 பேர் வந்து அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு கிளம்பி அது ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அடியனுக்கு அந்த ஞானம் இல்லை. ராவணன் வந்து வதமான பிறகு சொர்க்கலோகம் போனான், வைகுண்டம் போனான், பெருமாள் திருவடிக்கு போனான்னு சொல்லுவாங்க. என்னையா ராவணன் இவ்வளவு பண்ணிவிட்டு கடைசியில் பெருமாள் திருவடிக்கு போனானே அப்படின்னா மற்ற யாரையும் விட ராமநாபஜம் அவன் தான் பண்ணிட்டு இருந்தான். இந்த ராமனை ஒழிக்காம விட மாட்டேன், இந்த ராமனை கொல்லாம விட மாட்டேன், இந்த ராமனை தொலைக்க விட மாட்டேன், இந்த ராமனை என்ன பண்ணுறேன் பாரு, இந்த ராமனை என்ன பண்ணுறேன் பாரு. 24 ராம சொல்லிட்டே இருந்தான். அங்கே கணக்கு எழுதுறவனுக்கு என்ன வரும்? 118 தடவை ராம சொல்லியிருக்கான், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி என்ன சொன்னால் முன்னாடி சொன்னா ராம 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 சொல்லிட்டே. நான் வந்து நேற்று கூட வேறு ஒரு நிகழ்ச்சியில் ஈரோட்டில் பேசுகிறச்ச சொன்னேன், ஏன் நமக்கெல்லாம் வந்து பெரியவா வந்து பெருமாள் பேரையும் தாயார் பேரையுமே வச்சா? ஏன் வச்சா? ஏன் பெருமாள் பேரும் தாயார் பேராக வச்சா? பெருமாள் பேரை சொல்லணும்னு தோணாமல் போயிட்டா கூட கடைசி காலத்தில் பயத்தில் பிள்ளை காப்பாற்றுவான்னு டே ராமா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா. அவன் கூப்பிட்டது பிள்ளையத்தான். பெருமாள் இறங்கி வந்துடுவார், நம்மளை தான் கூப்பிட்றான் லூஸ் அப்படின்ட்டு வந்துடுவார். அப்போ அப்படி வந்து அவன் மறந்து போயாது நம்ம கூப்பிடணும். இப்போதே சொல்லி வைத்தேன்ல, அன்னைக்கு சொல்லுவேனோ சொல்ல மாட்டேனோ தெரியாது, நான் இப்பயே சொல்லி வச்சுறேன். அப்போ என்ன சுற்றி இருக்கிற பேர் பூரா பெருமாள் பேரும் தாயார் பேருமா சொல்லி வச்சுட்டா அது கட்டாயமாக சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ அதுவும் அவன் கூப்பிட்டது மனசில் அவன் கூப்பிட்டது வந்து பிள்ளையத்தான். ஆனால் பெருமாள் வந்து அதெல்லாம் பரவாயில்ல, நீ பிள்ளையை கூப்பிட்டாலும் பிள்ளைக்கு என் பேர் தானே வச்ச, அப்போ நீ என்னை தான் கூப்பிட்டா அவர் அக்கௌண்ட்டில் கள்ளக்கணக்கில் எழுதிக்கிறார். சரி, இவன் வந்து அவருக்கு வந்து என்ன கணக்கு, எப்படியாவது இவனை ரட்சணை பண்ணணும், எப்படியாவது இவனை தூக்கி நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துடணும். கோஷ்டி சேகரில் வர மாதிரி ஆள் பார்க்க முடியாது. அவர் பின்னாடி இருக்கிற டீம் பூரா என்ன சொல்கிறோம், கோஷ்டி தானே சொல்கிறோம் இல்லையா.
ஸோ காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி பண்ண வேலை தான் அது வந்து தலைவர் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அதனால தான் கம்பர் வந்து அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களேன்னார். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் போல் அவர் தலைவர். அவருக்கு வந்து கோஷ்டி சேகர்னா அவருக்கு அவ்வளோ ஆனந்தம். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க எப்படி இந்த ராமாயணம் பரவி கிடக்கு. எங்கேயாவது நமக்கு வந்து அயோத்திக்கு பதிலாக வேறு பேர் இருக்கா, சீதைக்கு பதிலாக வேற ஒரு ஆள் பேர் இருக்கா, ராமனுக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் இருக்குதா? இங்கே இல்லை. இந்தோனேஷியா வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்து தர்மம் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் இந்து தர்மம் நின்றுக்குதோ, அந்த உலகம் முழுக்க ஒரே கதை, ஒரே ப்ரூஃப். இவ்வளவு வீரியமாக இவ்வளவு காலமாக எப்படி ஒரு விஷயம் நிற்க முடியும்? சத்தியம் இருந்தால் நிற்க முடியும், வேறு எதுலையுமே நிற்க முடியாது. உள்ள சத்தியம் இருந்தால் நிற்க முடியும். அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இன்னொரு முக்கியமான சீக்ரெட் சொல்கிறேங்க, இந்தியாவிலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏன் இதுக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கிருஷ்ணருக்கு எதிர்ப்பு வந்திருக்கலாம், ஒரு வாமனருக்கு எதிர்ப்பு வந்திருக்கலாம், மற்ற பெருமாள் 10 அவதாரம் வச்சுருக்கோம் வந்திருக்கலாம். ஏன் ராமருக்கு பர்டிகுலர் எதிர்ப்பு வந்துருச்சு? ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும், ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விஷயத்தை மெசேஜை பாஸ் பண்ணாலும், ஒவ்வொரு மெசேஜ் இருந்தாலும் ராமன் தான் ஒழுக்கத்தை பாஸ் பண்ணவன். நமக்கு ஆகாது, ராமன் ஒத்து வராது, ராமன் வேண்டாம். ஏன் சுவாமி ராமன் வேண்டாம்? அதுக்கு மேலே கேட்காது. ராமன் வேண்டாம், ராமன் ஒத்து. ஏன்? ஏகபத்னி விரதம், நம்ம ஏகப்பட்ட பத்னி விரதம். ராமன் ஏகபத்னி விரதன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சார் விசேஷம்? நீங்கள் அதில் பார்க்கணும். அதில் என்ன? நானும் தான் ஏகபத்னி விரதன், தேவரின் தான் ஏகபத்னி விரதன், அவங்களும் தான் ஏகபத்னி விரதம் 100 பேர் இருக்கோம். இங்கே யார் 2வது பத்னிக்கு பாக்கியம் கிடைக்கலையா? 2வது பத்னிக்கு பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் தான் இங்கே ஏகபத்னி விரதன். அப்போ ராமன்ட்டு என்ன வசதி? அவன் அப்பா உள்பட அத்தனை பேர் பல பத்னி வச்சுருந்தா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காலத்தில் ஏகபத்னி விரதனாக இருந்தாங்கிறதால வேல்யூ. புரியுங்களா? தசரதன் உள்பட அந்த இடத்துல வந்து இன்னொரு திருமணமோ இன்னொரு கல்யாணமோ இன்னொரு ஆத்துக்காரியை வந்து குற்றமாக பார்க்கப்படாத காலத்திலேயே சீதை மட்டும்தான். ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் நீதான் அப்படின்னு ஒன்று இருந்ததுனால அதனால அந்த விசேஷம். அடையப்பா, அப்போ நம்ம வந்து ஒரு குற்றம் செஞ்சால் தப்பு இல்லை, போலீஸ் பிடிக்க மாட்டான் அப்படின்னு என்ன செய்வோம்? குற்றம் மட்டும்தான் செய்வோம். நம்ம வந்து சட்டத்தை கடைபிடிக்கிறக்கா ஒழுக்கமாக இருக்கும், போலீஸ்காரனுக்கு மொய் எழுதணுமேங்கிற பயத்தில் ஒழுக்கமாக இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை இல்லைன்னா நம்ம வந்து ஒழுங்கீனத்தோட உச்சகட்டத்தை பார்க்கலாம். அப்போ அது விதியாக இல்லாத போது அப்போவே ஏகபத்னி விரதனாக இருந்தவர். பித்ருவாக்கிய பரிபாலனம்னு அப்பா சொல்லிட்டார், அது சரியா தப்பான்னு நான் கேட்க மாட்டேன், அவர் சொன்னதை செய்யறதுக்கா உட்கார்ந்துருக்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம். அம்மா வந்து வேணான்றா, ஜாபாலி வேணான்றார், மற்றலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அதெல்லாம் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. வாப்பா ராஜாக்கு அந்த தர்மம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு. இல்லை, சொன்னதை செய்வேன். இப்படிப்பட்ட விஷயங்கள் சத்தியசந்தனா முழுக்க 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 அப்படி ஒரு விஷயமா இருந்தால் தான் இன்னைக்கு வரைக்கும் ராமன் அப்படின்னா வேற ஒரு கணக்கு. அதுபோக இன்னொரு விசேஷம், அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தி. ராமன் எங்கே இருக்கா எனக்கு தெரியாது, ராமனுடைய நாமம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதில் ஒரு பெரிய விவாதம் பண்ணோம், ரொம்ப ஆச்சரியமாக திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி நான் கேட்டேன், நாமம் பெருசா நாமி பெருசா அப்படின்னு. பேர் ராமநாமத்தை சொல்கிறோம், ராமநாமம் பெருசா ராமர் பெருசா அப்படின்னா ஆச்சரியமாக சாதிக்கிற, ராமனை விட பெருசா ராமநாமம். ராமன் கொஞ்சம் கம்மியாக ஒரு போட்டு கூட்டிட்டான் ராமநாமம். என்ன அப்படின்னு நம்ம இதாக திரும்பி அதே உதாரணம், போலீஸில் வந்து நம்ம ரோட்டில் போகிறச்ச ஒரு லைனை மீறிட்டோம், போலீஸ் வந்து பிடிக்கிறான். அப்போ என்ன சொல்லுவான், எனக்கு கமிஷனரை தெரியும் அப்படின்னு. எனக்கு கமிஷனர் தெரியும். கமிஷனருக்கு நம்மளை தெரியாது, அது ஒரு விஷயம். நமக்கு கமிஷனர் தெரியும். அப்போ அப்படியா, சரி 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 சார், போங்க சார் போங்க சார் அப்படின்னு. அப்போ கமிஷனர் வந்து சொல்லலை, கமிஷனர் பேரை சொன்னோம், நம்மளை விட்டான். அதுதான் ராமநாமத்துடைய கீர்த்தின்னு. ராமனை பார்க்குறையும் பார்க்கல, நமக்கு அந்த பாக்கியம் எங்கே இருக்கு? ராமன் நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். அப்போ இவர்கள் இந்த எதிர்க்கிறவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, என்னடா ஒன்றுமே இல்லாமல் வெறும் ராமன் நாமத்தை சொல்லி விழுந்திருக்காங்க. நமக்கு வந்து அதுக்கு பிரத்யட்சம் என்ன? ராம நாமத்தை சொல்கிறது மூலமாக ஒருத்தனுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று இருக்கிறார். அவ்வளோ ஜெயஜாண்டு இருக்கார். என்னென்ன சாத்தியம் இல்லையே அத்தனை சாத்தியமாக்கிட்டு, கற்பனை பண்ண முடியாத விஷயங்களை. ஆஞ்சநேயருக்கு அவர் பலன் தெரியாது அப்படின்னு,
ஏன் தெரியாது? அவருக்கு ராமநாமம் மட்டும்தான் தெரியும். அப்போ ராமநாமம் சொல்ல 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 எவ்வளோ வீரியம் சாத்தியமாகுது, எவ்வளோ உயரம் சாத்தியமாகுது. சாத்தியப்படாதது எல்லாமே சாத்தியமாகுது. கடலை தாண்டுறது, மலையை தாண்டுறது, மொத்த மலையை தூக்கிட்டு வருது, எதுவுமே சின்ன வேலையே கிடையாது. தலைவர்கிட்ட சின்ன வேலையே கிடையாது. ப்ராஜெக்ட் எடுத்தால் பெருசு தான். அப்படி ஒன்று அது எப்படி சாத்தியமாகுது? வெறும் ராமநாமத்தில் சாத்தியமாகுது. அப்போ அடுத்து இது யோசிக்கிறாங்க, ராமனை நம்ம எதிர்த்தா பத்தாது, ராம நாமத்தையும் எதிர்க்கணும், அதனால ராமாயணத்தையும் எதிர்க்கணும். அப்போ நீ என்ன பண்ணுற? நான் ராம காவியம் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? நான் ராவண காவியம் பண்ணுறேன். அடடா, பிரமாதமாக இருக்கு. அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாராட்டுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா, தப்பு இல்லையா ஒன்று. ராவண காவியம் பண்ணுறேன் அப்படி. ஆச்சரியம் பாருங்க, வரலாறுல என்ன எழுதப்பட்டிருக்குங்கிற நம்ம பார்க்கணும். நம்முடைய இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐடியாலஜி தான் ராமனை எதுக்குது, அதனால நாங்கள் ராவணனை சப்போர்ட் பண்ணுறோன்றோம். ராவணன் சுத்தமான பிராமணன், ராவணன் சுத்தமான பிராமணன். ராமன் இன்னைக்கு கோட்டால எம்பிசி, ராமன் இன்னைக்கு கோட்டால வந்தால் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி. இன்னைக்கு அவருக்கு தான் நீங்கள் கோட்டால அட்வான்டேஜ் கொடுக்கணும். ஆனால் பாருங்களேன், அதான் பெருமாளுடைய லீலை பாருங்க. ராவண காவியத்தை அவங்களை எழுத வச்சிட்டார். அவங்க தூக்கி பிடிச்சது யார் அப்படின்னா, அதுக்கு வேற ஒரு ஆளை கொண்டு காப்பாட்டார். தூக்கி பிடிச்சி சுத்தமான பிராமணன், சிவபக்த. அவ வீணை வாய்ச்சா சிவன் என்ன பண்ண மாட்டார், என்ன பண்ண மாட்டார், என்ன பண்ண மாட்டார். அவ்வளோ திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி அவ்வளோ பண்ணுறவன். ஒரே ஒரு தப்பு தான் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஆளை தூக்கி பாட்டுறாங்க. அப்போ இந்த ஆத்திரம் கண்ணை மறைக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஏதாவது செஞ்சு ராமனை எதிர்க்கணும் அப்படின்னா பல விஷயங்களில் நம்ம அண்ணாலாம் சாதிச்சிருப்பார் நிறைய. வால்மீகி ராவணனை எங்கேயுமே குறைக்கவே இல்லை, அவ்வளோ விஷயங்களை சொல்கிறார். அதுதான் ஹானஸ்டி. இன்னைக்கு எழுதுகிற எவனாவது செய்வானாத? நம்ம என்ன செய்வோம், ஒரு கதை, ஒரு நாவல், ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னா, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஹீரோ, இவன் வில்லன். அங்கே அப்படி டீல் பண்ணலை. இவன் நல்லவன் பராக்கிரமசாலி, அவனும் நல்லவன் பராக்கிரமசாலி, ஒரு தப்பு பண்ணா உள்ள நிறைய சாதிச்சிருப்பாங்க. அதில் மண்டோதரியை பார்த்து ஆஞ்சநேயர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாராம், சீதை தான் படுத்துருக்கார். மண்டோதரியை பார்த்து சீதைன்னு யோசிக்க முடியுமா? பரம பத்னி. மண்டோதரியை பார்த்துட்டு ஆமாம் இது சீதையாக தான் இருக்க முடியும். அப்புறம் டவுட் என்ன இப்படி அரண்மனையில் இப்படி சொகுசாக படுத்துட்டு இருப்பான், அப்படி இல்லையே, டவுட்டாக இருக்குது, ஏதோ தப்பு நடந்திருக்கே, அப்போ வெளில போல தெரியுது அப்படின்னு. அப்படி மண்டோதரியை சீதையோட கம்பேர் பண்ணுவானா ஒருத்தன் கதை எழுதும்போது? அப்போ ஹானஸ்டி, டிரான்ஸ்பரன்சி, உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். எதை வால்மீகி பார்க்கிறாரோ மனசாட்சி பொதுவாக எழுதுறார். அவனை டீக்ரேட் பண்ணணுங்கிறக்காக ஒரு பொய் சொல்லலை. அவன் கெட்டவன். ராவணனை பற்றி எவ்வளோ திட்டாலும் சரி தான் சொல்ல போறீங்க. அது சொல்லியிருக்கா சொல்லேன்னு பார்க்க, செஞ்சாலும் செஞ்சிருப்பான். என்னை எல்லாம் சின்ன வயசுல அப்படி தான் சொல்லுவான். நான் சின்ன தப்புனன், பாண்டை என்ன பண்ணான்னு தெரியுமோ, அவன் செஞ்சிருப்பான்றான். நான் என்ன பண்ணான்னு தெரியுமோ தான் சொல்லுவான், என்ன பண்ணானே சொல்லலை, அவன் செஞ்சிருப்பான். நமக்கு அப்படி எழுதி ஒட்டியிருக்க, மூஞ்ச பார்த்தாலே அப்படி தெரியுது. அப்படி அதை மாதிரி ராவணனை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு தான் கேட்க போகிறா. யாராவது ரிசி அப்படிலாம் சொல்லாத, ராவணன் அப்படி இல்லையா, கொஞ்சம் யாராவது சொல்ல போகிறோமா, செஞ்சிருப்பான் தான் சொல்லுவோம். அப்போ கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்ன உண்டோ அப்படி இருக்கு. அப்போ இதுதான் ராமகாவியம், இதுதான் டிரான்ஸ்பரன்சி, இதுதான் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். உள்ளதை உள்ளபடி சொல்லுவது, செகண்ட் தாட் இல்லாமல். அப்போ இத்தனை அவதாரங்கள் இருக்கும்போது ஏன் ராமனை எதிர்த்தார்கள் என்று காரணம் என்றால், ராமன் தான் ஒழுக்கத்தின் அடையாளமாக இருந்தான், ராமன் தான் சத்தியத்தின் அடையாளமாக இருந்தான், ராமன் நேர்மையின் அடையாளமாக இருந்தான். இடையில நேரம் ரொம்ப கம்மி. கம்பர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றி போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுறான், எல்லாம் கீழே விழுந்துருது. அப்போ கம்பர் சரி அவங்க கூட ஆயுதம் இல்லாமல் இருக்கிறோட நான் எப்படி சண்டை போடுவேன், போய் நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் அவனுடைய நான் பின்னாடி அதை சொல்ல முடியுமான்னு நான் பார்க்குறேன். எப்படி ராவணன் போனான் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். சுவாமி கொடுத்தது அதையும் கீழே போட்டான், வீரத்தையும் கீழே போட்டு போனான் அப்படின்ற. எப்படி அதை சொல்கிறார். அவன் தோத்துட்டோம், அது எங்கே வீரத்தை போட்டான்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா,
வெறுங்கையோட உன்னை விடமாட்டேன்னு சண்டை போடலை. அவருக்கு வந்து அஸ்திரங்கள் இருந்தால் தான் சாத்தியமாகும். எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்போ அஸ்திரங்கள் இல்லை, நம்ம பிரயோகம் பண்ண முடியாது. ராமனும் வந்து பரம வீரன் பார்த்தாச்சு போர்க்களத்தில். அப்போ நம்ம அப்படியே விட்டுட்டு போகும்போது எல்லாத்தையும் என்னென்னலாம் விட்டுட்டு போகிறான், வீரத்தையும் சேர்த்தே விட்டுட்டு போகிறான். நான் எப்படி போய் முழிப்பேன் அப்படின்னு அடுத்த ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஐயோ, நான் அதை நேரம் இல்லை சொல்லிகிட்டே போனது. நான் ஆக்சுவலாக வேற ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அதில் ராவணன் வந்து திரும்பி நொந்து போகிறான் இல்லையா? திரும்பி நொந்து போகிறச்ச எப்படி போகிறான் அப்படின்னா, அப்பேற்பட்ட வீரன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாத்தையுமே. வாளி எல்லாம் அடித்து சண்டை போட்டு சிவனெல்லாம் பயமுறுத்தி வந்து சாதாரணப்பட்ட வீரன் இல்லை. தோத்துட்டோம், ஊருக்கே தெரிஞ்சிருச்சு நியூஸ். தோத்துட்டான், ராமன் வந்து அடிச்சிட்டான், ராவணன் வீட்டுக்கு போகிறான். அப்போ எப்படி நொந்து போய் போகிறான் ராவணன். வான் நகும், மண்ணும் எல்லாம் நகும், நெடுவயிர தோளான் நான் நகும், பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். வானம் சிரிக்கும், உலகம் சிரிக்கும், பார்க்குறவன் சிரிப்பான், போகிறவரவன் சிரிப்பான், ராமன் சிரிப்பான்னு கூட கவலைப்படல. தோற்று போடப்பட அப்படின்னா சிரிப்பான்னு கவலைப்படல, அப்படிலாம் கவலைப்படலை. வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த சாணகி நகுவல் என்றே நினைத்தே சாம்புகின்றான். டேய், எங்கள் ஆள்கிட்ட போனியே, தலைவர் அடித்து அனுப்புனானா? நெஞ்சு பூரா ஒரே புண்ணா இருக்கு. ஓஹோ, தலைவர் அடிச்சதா? சரி. ஜானகி தூக்கிட்டு வந்தாச்சு, கடத்து வந்தாச்சு. வரட்டும், பூரா பள்ளியும் பொசிக்கிறதே அப்படின்னாச்சு. ஆஞ்சநேயர் வந்தபோது அவர்கிட்ட வேற வீரம் பேசியாச்சு. அவள் அங்கே தனியாக உட்காந்துருக்கா மரத்தடியில். இன்னைக்கு ராத்திரி பூரா போட்டு கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர் பாண்டையெல்லாம் போய் சொல்லிடுவான், இன்னைக்கு போர் என்னாச்சு தெரியுமா, இன்னைக்கு காலைல ஒரே சண்டை, உங்கால் கிளம்பினார், அடி வாங்கினார், அடி என்ன அடி, எங்க விட்டு அடியா, உங்க விட்டு அடியா, தலைமை ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஜானகி இதை மாதிரி நீங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி சிரிச்சிருவாளே. ஜானகி சிரிச்சிருவா. எப்படிப்பட்ட அடி பாருங்க. அப்ப இது எவ்வளவு ரசமா சொல்லி வச்சிருக்கான் பாருங்க. அந்த அந்த ஒரு சூழ்நிலையை விஸ்தாரணம் பண்றச்ச, அவ்வளோ விவரிக்கிறச்ச, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்றச்ச, எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. அதை வந்து இதை ராவணனே கேட்டால் சந்தோஷப்படுவாங்க. அப்படியா ஃபீல் பண்ண, நல்லா இருக்கே அப்படின்னு இருப்பான். அவ்வளோ ஆச்சரியமா ரசிக்கும்படியா. நாங்கள் சொல்லுவோம் கார்ட்டூன்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரை நீங்கள் கேள்வி சொல்றீங்களோ அவங்களும் ரசிக்கும்படியா இருக்கணும் அப்படின்னு. அவங்களே சூப்பராக போட்டிருக்காண்டா அப்படின்னு அவங்களும் ரசிக்கும்படியா இருக்கணும். அப்படி புண்படுத்தும்படியா இல்லை, பண்படுத்தும்படியா இல்லை. அது சரி பண்ண அவளை. அப்போ வந்து அது எப்படி இருக்கணும், அவங்களும் சேர்ந்து ரசிக்கும்படியா இருக்கணும். அப்போ அதை மாதிரி கம்பேர் பண்ணுற அப்படி வரியா. அப்போ ராமர் வந்து இங்கே வில்லனா சித்தரிக்கப்படுறார். ராவணனே வில்லன் இல்லைன்றான் கம்பன், வால்மீகி ராவணனே இல்லைன்றான். அப்போ ராமரை எப்படி சித்தரிக்கிறது, ஏன் சித்தரிக்கணும்னு யோசிச்சா, ஒழுக்க சீலனாக இருக்கிறான், சத்தியசந்தனாக இருக்கான். எல்லா இடத்துலையும் அதை வச்சு பார்த்துட்டாங்க. நீ என்ன பெரிய ராமனோ, அவர் பெரிய ராமர் வந்துட்டார் சொல்கிறேன். அப்போ ராமன்கிறது ஒரு ஐக்கானாக மாறி நிற்குது. அது ஒரு நாள் 2 நாளாக இருந்தால் பரவாயில்ல, காலம் பூரா. அப்போ முக்கியமான பிரச்சனை என்னென்ன, மக்கள் ஒழுக்க சீலர்களாக இருந்து விட்டால் அரசியல்வாதிகளும் ஒழுக்க சீலராக இருந்தாக வேண்டும். உங்களை கரப்ட் பண்ணிட்டா என்னை கேட்க முடியும். உங்களுக்கு 6000 கொடுத்துட்டேனா இல்லையா, வாங்கிட்டேனா இல்லையா, டோக்கன் வந்துருச்சா இல்லையா, அப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது. பயங்கரமாக தண்ணி வந்துச்சு அப்படின்னா 6000 வந்துச்சுல்ல. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். என்னன்னா, உங்களையும் சேர்த்து உள்ள கொண்டு வந்துட்டா இந்த 6000 விட்டுருங்க, ஓட்டுக்கு காசு வாங்குறது. நம்ம இப்போ வந்து ரொம்ப கணக்குனா கரெக்டாக இருப்போம். மாடி ஆற்றுக்கு வந்துருச்சு, எங்கள் ஆற்றுக்கு இன்னும் வரலை, அது என்ன கணக்கு அப்படி நம்ம சட்டையை பிடிச்சி கேட்க பழகிட்டோம். அவங்களும் கூச்சம் இல்லாமல் கொடுத்துருவாங்க. ஏன், அவங்க வந்து உங்களை பார்ட்னர் ஆக்குறாங்க. இந்த 75 வருஷத்தில் ஒரு நெரேட்டிவ் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஏன் ராமன் எதிர்க்கப்படுறான் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் பூரா கேலி பண்ணப்படுறது, தப்பான விஷயங்கள் பூரா அப்ரிஷியேட் பண்ணப்படுறது. மது குடிக்கிற பழக்கம் இன்னைக்கு வந்ததில்லை, ஏதோ டாஸ்மாக் வந்த பிறகுதான் மதுபானம் வந்துச்சுங்கிறது கிடையாது. சோமபானா சுராபானம்னு நம்ம வந்து எந்த காலத்துலேருந்தோ கேட்டிருக்கோம். ஏதோ பானங்கள்லாம் நிறையா வேறு இடங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய கதையெல்லாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் குடிச்சிட்டு குரங்குகள்லாம் ஆடிச்சுலாம் பார்த்துருக்கோம். அப்போ ஸோ புத்தி நிதானத்தை பேதளிக்கக்கூடிய பானங்கள் காலகாலமாக இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்றவங்க கூச்சப்படுவாங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க.
பெரியவங்க வந்தாங்கன்னா தலை குனிஞ்சு நிற்பாங்க, பேச மாட்டாங்க, மூஞ்சை காட்ட மாட்டாங்க. ஆத்துக்காரி வந்தாங்கன்னா திட்டுவா, அடிப்பான்னு பயப்படுவாங்க. இப்போ இது வித் ஆல் மேட்டர் ஆஃப் ப்ரைட். ஃபாரின் சரக்கு ஒன்று கொடுத்துருக்கான் பாரு, அடாடாடா, ஆல் மேட்டர் ஆஃப் ப்ரைடு. இது இப்போ பெருமைக்குரிய விஷயமாச்சு. கடைகளில், டாஸ்மாக் கடைகளில் போலீஸ்காரரை பார்த்தா குடிக்கிறவன் ஓடணும். இப்போ சொன்னா, சார் அங்கே பாருங்க சார், ஒரே முண்டிடுச்சு, எல்லாம் கியூ சரி பண்ணுங்க சார். போலீஸ்காரருக்கு டாஸ்மாக் கியூ சரி பண்ண, எல்லாம் வரிசையில் வாங்கிக்கோங்க, எல்லாம் வரிசையில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ தப்பு வந்து என்ன ஆகி போச்சுன்னா கூச்சமற்ற தன்மைக்கு கொண்டு போயிடுச்சு. சரி என்னாச்சு? சரி என்னாச்சு? அது பூரா தப்பான விஷயமா போயிடுச்சு. ஏமாத்துறதுக்கு என்ன சொல்கிறோம்? நாமம் போட்டான் சொல்கிறோமா இல்லையா? மொட்டை அடிச்சிட்டான், அந்த காசு என்ன ஆகும்? அது கோவிந்தா கோவிந்தா. இது எல்லாம் பாரு, எப்படி எப்படி வந்து நீங்கள் எல்லார் வீட்லேயும் பண்ண காது குத்துறதுலேருந்து, காவடி தூக்குறதுலேருந்து, பல்லக்கு தூக்குறதுலேருந்து, எல்லா விஷயங்களும் எது எதெல்லாம் சத் விஷயங்களாக, நல்ல விஷயங்களாக, ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்ணப்பட்ட விஷயங்களாக, பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சோ, அதுக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் டோன் கொடுத்துட்டு, இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் காசு வாங்கினீங்கன்னு சொன்னால் கூச்சப்படுறோமோ? நம்ம கேலியாக சிரிப்போம், பாண்டே பேசிட்டு போயிடுவான், 6000 அவனா கொடுப்பான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் அப்படின்னு, அதுதான் இந்த நெரேட்டிவோடைய சக்ஸஸ். நம்ம பங்காளி ஆக்கிறது. அந்த பங்காளி ஆக்கிறது மூலமாக நமக்கு அதுக்கான பேசக்கூடிய விஷயங்களை வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுறது. நீங்கள் காசு வாங்கும்போது இனிக்குது, நாங்கள் காசு கேட்கும்போது கசக்குதான்னு கேட்போம். புரியுங்களா? நீங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் கேட்டு இது கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 10,000 ஆகுங்க, 50,000 ஆகுங்கன்னா அவன்கிட்ட நீங்கள் எப்படி கேட்பீங்க? அவன் 50,000 கொடுங்கன்னு கேட்பான். கொடுக்க முடியாதுன்னா அப்போ நாங்கள் செலவழித்து தானங்க வந்திருக்கோம், ஆனால் ஓசியில் வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான அரசியல்வாதி சொன்னார், 2 கட்சி பற்றி, எந்த கட்சின்னு சொல்ல மாட்டேன், உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கிறா புரிஞ்சுக்கோங்க சார். ஊழல் வந்து போஸ்டிங்கில் உண்டு, காசில் உண்டுன்னு எங்களுக்கு தெரியும் சார், நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். போஸ்டிங்கில் நமக்கு வந்து ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கிறதுல 100 ரூபா வாங்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது நாங்கள் சார். எங்களுக்கு சூப்பர் சார். சார் டிரான்ஸ்ஃபர்லேயே காசு இருக்குன்னு அவன் தான் சார் கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவர் குத்தம் சொல்கிறார். இங்கேருந்து அவனை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு ஒரு காசு வாங்குறான் சார். அப்போ திரும்பி இங்கே ஒன்றா காசை கொடு அப்படின்றான் சார். அப்போ இதில் ஒரு காசு, அப்போ 2 கட்சிகளுக்குள்ளே போட்டி, எதில் காசு இருக்குது அப்படின்னு புது புது விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த கில்ட்டை வந்து அகற்றிடணும், தப்பு செய்கிறதுக்கான கூச்சத்தை அகற்றிடணும். அதுதான் ராமாயண எதிர்ப்போடைய அடிப்படை தாத்பரியம். ஏன் இந்த விஷயங்கள் எதிர்க்கப்படுது அப்படின்னு இந்த காரணங்களுக்காக தான். நம்ம வந்து ஒரு சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம், ராமனை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா முதல்ல பக்தியின் மூலமாக என்ன கிடைக்கும்? பக்தியின் மூலமாக ஒழுக்கம் இருக்கும், ஒழுக்கத்தின் மூலமாக பயம் வரும், பயத்தின் மூலமாக தப்பு செய்ய மாட்டோம். தப்பு செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டா நான் தப்பு செய்ய முடியாமல் போயிடும். அப்போ அப்படியே ரிவர்ஸில் பயத்தையும் ஒழுக்கத்தையும் அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பக்தியும் காலி பண்ணிட்டா அவ்வளோதான் பாயிண்ட். ஏன் கோவில்கள் எதிர்க்கப்படுகின்றன, ஏன் சுவாமிகள் எதிர்க்கப்படுகிறார்கள், குறிப்பாக ராமாயணம் ஏன் குறிக்கப்பட, இவ்வளோதான் தத்துவம், வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் தத்துவம். அப்போ இந்த ஒழுக்கத்தை கொண்டு போகணும், காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமரை வந்து அந்நியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அவர் நமக்கு இல்லை. எங்கள் அண்ணன் சீமானுடைய தத்துவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகன் நம்மாள், என்னுடைய முப்பாட்டன். சிவன் என்னுடைய ஆள், அவருடைய அப்பா, அவருடைய முப்பாட்டனுக்கு அப்பா. ஆனால் ராமரை சேர்க்க மாட்டோம். என்னென்ன கன்ஃபியூஷனாக இருக்குது அதில். கிருஷ்ணர் சேர்த்துக்கிட்டார் தெரியுமா உங்களுக்கு? மாயோன் அப்படின்னு சேர்த்தார். ஏன்னா தொல்காப்பியர் சேர்த்து வச்சிருக்கார். மாயோனை வேற யாரும் இல்லை, தொல்காப்பியர். 3000 வருஷம் நீங்கள் தொல்காப்பியத்தை எப்படி கைவிடுறது? பெரிய பிரச்சனை. இப்போ இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்தில் இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் இவர்கள் எதிர்ப்பார்கள். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் இவர்கள் மறுப்பார்கள். பின்னாடி வந்த பிற்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, அவர்கள் எதிர்ப்பார்கள். சிலர் எதிர்த்தாங்க, அது அவர்களாலே தடுக்கப்பட்டது. பெரியார் வந்து திருக்குறளை கடுமையாக எதிர்த்தார். பெரியார் கடுமையாக விமர்சனம் பண்ணார். என்ன காரணம் அப்படின்னா, அதில் அவ்வளோ சத்து விஷயங்கள் இருக்கு. அவரோ கடவுள் மறுப்பாளர், அவரோ கடவுள் மறுப்பாளர். வள்ளுவர் என்ன சொல்றார்? கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனில். பெருமாளோட திருவடியை பிடிச்சிக்கல, கழுதடி படிச்ச நடாசி அப்படின்றார். நம்ம அறிவை பற்றி பேசுகிறோம், பௌத்தரி பேசுகிறோம், அவர் அறிவே சொல்றார். யார் சொல்றா? அண்ணா இல்லை, வள்ளுவர் சொல்லிட்டார். இதை பார்த்துட்டு தான் பெரியார் சொல்லிட்டார், நமக்கு அதுக்கு ஆகாதுடா, நாளைக்கு ஒரு பாண்டே வந்து பிரச்சனை பண்ணுவோம், அதை வச்சு வள்ளுவரே சொல்லியிருக்காரு பாரு அப்படின்னு கிளப்புவான். அப்போ நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னார்.
பிற்காலத்தில் வந்து வள்ளுவர் ஏற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிக்கிறாங்க. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னார் வள்ளுவர். வள்ளுவர் மொத்தம் 7 வார்த்தை சொன்னார், நீங்கள் 3 வார்த்தை தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்த 4 வார்த்தை சொல்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அதோட நிப்பாட்டு. ஆனால் அடுத்த 4 வார்த்தை நோ, சிறப்பொவ்வா, சிறப்பு ஒவ்வாதுன்னு சொல்லிட்டார். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், இவ்வளோதான் சொன்னார். இவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இதையும் வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் தான் பெரிய சங்கி போல, உள்ளே பெரிய சங்கி வள்ளுவர் தான் போல. பூரா விஷயத்தை 2100 வருஷம் முன்னாடி சொல்லி வச்சு போயிட்டார். அப்போ ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ இதை முழுக்க என்ன செய்றாங்க, ராமரை அந்நியப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நமக்கு வந்து முருகன் நம்முடைய ஆளு, சிவன் நம்முடைய ஆளு, பிள்ளையார் எங்க ஆள் கிடையாது. பிள்ளையார் வந்து வாதாபிலேருந்து வந்தவர், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ராமர் நம்முடைய ஆளே கிடையாது. ராமர் வந்து அவரையும் நாங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றுக்க மாட்டோம். நல்ல வேளை சென்னைக்கு ஒரு வெள்ளம் வந்துச்சோ, எங்கள் அண்ணன் சேகர் பாபு வாயால் ஏரி காத்த ராமர் போல சென்னையை காத்த ராமர் அப்படின்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். நம்ம சொல்ல இப்போ ஏரி காத்த ராமர் இருக்காருன்னு சேகர் பாபுனை ஒத்துக்கிட்டாரா இல்லையா? நான் விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நமக்கு வந்து நம்ம பெருமாள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம். அண்ணன் ஒத்துக்கிட்டாரா இல்லை? தமிழக முதலமைச்சர் பின்னாடி வலதுகரமாக இருக்கக்கூடியவர் திரு சேகர் பாபு அவர்கள். அவர் ஏரி காத்த ராமரை போல சென்னையை காத்தவர் அண்ணன் ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர். சந்தோஷம். 2வது வரி உங்களுக்கு இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் டிஸ்பியூட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வரி எனக்கு பரம சந்தோஷம், முடிஞ்சு வச்சு எனக்கு. இப்போ நீங்கள் எப்படி வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் 3 வரியை பிடிச்சிருக்கீங்களோ, அது மாதிரி நான் ஏரி காத்த ராமர் அப்படின்னு நமக்கு வந்து 3 வரி. அதான் இல்லை, நீங்கள் மட்டும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் அடுத்த 4 வரை டிஸ்பியூட் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கங்க. நான் ஏதோ சீரியஸாக போக நீங்கள் சிரிச்சுட்டு ஓஹோ அப்படின்னு என்னைய பஞ்சாயத்து கொட்டி விட்றாங்க. நான் அதை டிஸ்பியூட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு போருமானது. எனக்கு வந்து எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போனால் என்ன போட்டி, நம்ம அது எதுக்கு டிஸ்பியூட் பண்ணிட்டு போனேன், அதுக்கு என்ன பற்றி எனக்கு வரணும் தந்துட்டே இல்லையா? ஏரி காத்த ராமர் இருக்கார், சாஸ்வதம் முடிஞ்சு வச்சுக்கிறது, அவ்வளோதான். அவர் ஏரியை காத்தாருங்கிறவர் ஸ்டாப்ளிஷ் அமைச்சு, ராமர் இருக்காருங்கிற மட்டுமில்ல, அடுத்து அதை பாருங்க, ராமர் இருக்காருன்னு ஒத்துக்கிறார். ஏரி காத்த ராமர் அப்படின்னு உட்கார்ந்துருக்கார் பாருங்க மதுராத்தில். அதை வந்து அப்படி ஏற்றுனார். ராமர் வந்து அந்த ஏரியை காத்தார் அப்படிங்கன்னு சேர்த்து அண்ணன் சேகர் பாபு சொல்லுகிறார், சாதிச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ ராமரை வந்து அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி வந்து ஒரு கதையா இல்லை, 2 கதையா இல்லை, பல காலமாக தொடர்ந்து அது வந்து சொல்லப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய தன்மை. ஒரு மாநாடு போட்டு செருப்பு மாலை அணிவித்த காட்சியெல்லாம் நடந்தது. அது பெருமாளுடைய கிருபையை பாருங்க. ஆமாம் அப்படி தான் போட்டோன்னு சொன்னவங்களையே இல்லை நாங்கள் அப்படி போடலைன்னு சொல்ல வச்சார் பெருமாள். அடியனுடைய பேட்டியில் ஸ்தாபிதமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை செருப்பு ஏதோ வந்துச்சு, அது ஒத்த செருப்பாக இருக்கே, நாங்கள் அப்படி போட்டோம், இன்னொரு செருப்பு எடுத்து போட்டோம். அது பெருமாள் திருமேனியே கிடையாது, வெறும் ஃபோட்டோ தான் இருந்தது அப்படி பரம சந்தோஷம். ஆமாம் அப்படின்னு சொன்னவங்க இல்லை நாங்கள் அப்படி பண்ணலைன்னு சொல்ல வச்சதே பரம. நம்ம வந்து ஓடி ஒதுங்கி போனால் நம்ம சொல்லி வளர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அவங்க வந்து வாயால் ஆமாம் நாங்கள் வந்து செய்யலைட்டா, அதுக்கு மேலே என்ன வேணும்? பரம சந்தோஷம். அப்போ இப்படி சுற்றி வேறு இடங்களில் வேறு ரூபங்களில் கொண்டு வரப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் இந்த தத்துவம். ராமன் அப்படிங்கிறவன் ஒரு சாதாரணமான மனிதன் கிடையாது, அவன் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க. ராமன் வந்து தமிழர்களுடைய அடையாளமாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு 100 உதாரணங்கள் சொல்ல முடியும். அதற்கான அடிப்படை காரணம் கம்பனை போல ஒரு கவிஞன் வந்து முன்னாடியும் பின்னாடி பார்த்தது கிடையாது. பாரதி சொல்கிறான், ஒரு நீ கெட்டிக்காரன் யார் சொல்லணும்? இன்னொரு கெட்டிக்காரன் தான் சொல்லணும் இல்லையா? நீ கெட்டிக்காரன் நான் போய் சொன்னேன், யார் கேட்பா? சரி பாண்டே வரக்கமாக வந்து வாங்கிட்டான் போல அப்படின்னு நினைப்பா இல்லையா? அப்போ எங்கள் அண்ணன் விஜயகாந்த் பெட்டி வந்துருச்சு, பாண்டேக்கு பெட்டி வந்துருச்சு அப்படின்னாரு. அது மாதிரி வந்து அப்போ ஒரு கெட்டிக்காரன் சொன்னா தான் இன்னொருத்தனை கெட்டிக்காரமா அவனே சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்காலர், ஐஐடி ஸ்காலர் சொல்கிறோமா இல்லை? எங்கே நீ சர்டிஃபிகேட் வாங்கினங்கிற முக்கியம். நம்ம வாங்கினது டுபாக்கூர் காலேஜில் வாங்கிட்டு நம்ம சர்டிஃபிகேட் நம்மளே வச்சுக்க வேண்டியதான். அப்படி இல்லாமல் எங்கே வாங்கினேன்? ஐஐடியில் வாங்கினேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்கினேன்னு ஒரு. அப்போ வந்து கம்பன் வந்து ஆகச்சிறந்த கவிஞன், யாமறிந்த புலவர்களே அப்படின்னு கம்பரை சொல்கிறான் பாரதி. அப்போ பாரதி அவ்வளோ தகுதியானவன் சொல்கிறான். ஆச்சரியம் என்னென்ன, காலத்தால் முந்தைய வள்ளுவரை பின்னுக்கு தள்ளி
காலத்தால் பிந்தைய கம்பரை முன்னுக்கு கொண்டு வந்து யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் புரோட்டோகால் மாற்றி வைக்கிறான். ஏன்? கம்பன் தான் ராமனை பாடினான். கம்பன் தான் ராமனை பாடினான். கம்பன் முன்னாடி 100 எழுதியிருக்கான், பின்னாடி 100 எழுதியிருக்கிறான். ஆனால் ராமாயணம்னா அது சினானிம்ஸ். கம்ப ராமாயணம். ராமாயணத்தை தனியாகவும் சொல்ல முடியாது, கம்பனையும் தனியாக சொல்ல முடியாது. ராமாயணத்தை தனியாக சொன்னால் நின்றும் தாங்கும், கம்பனை தனியாக சொன்னால் தாங்காது. அப்போ கம்பன்னு சொல்லி சேர்த்து ராமாயணம் சொன்னா தான் அது அந்த இடத்துல கீர்த்தி வந்து நிற்குது. அப்போ அப்பேற்பட்ட கம்பராமாயணத்தை படைச்சதுனால யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோன். அப்போ பாரதி ஸ்தாபிதம் பண்ணுறான். அப்பேற்பட்ட கம்பன் கவி சக்கரவர்த்தி, அவன் வீட்டு கட்டுத்தறி கூட கவி பாடுங்கிறது. ராமனை பற்றி அப்படி 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 சொல்லி வச்சுருக்கான். 1 கிடையாது, அவ்வளோ பாசுரங்கள், அவ்வளோ பாடல் சொல்லி வச்சுருக்கான். அப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவர் வந்து இங்கே உள்ளவர் அப்படிங்கிறது. அடுத்து என்ன கணக்கு? நம்முடைய ராமேஸ்வரம் இன்றைக்கி தமிழ் சங்கமம் காசியில் பாரத பிரதமர் 24 hours முன்னாடி 2.0 துவக்கி வச்சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவர் ஹிந்தியில் பேசுகிறார், இங்கே தமிழில் கேட்குறது. அடுத்த எலெக்ஷன் என்ன ஆக போகுதுன்னு இப்போ எல்லாருக்கும் பீரி ஆயிடுச்சு. நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசினாலே இவ்வளோ பிரச்சனை வருது, அவர் தமிழில் வேறு பேச ஆரம்பித்தா என்னத்துக்காகும்? அவர் வேறு போகிற வர அனுப்புனா தமிழ் சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ தமிழில் அண்ணன் நான் சொல்லுங்க, நான் ஏதோ சும்மா பாலிட்டிக்ஸ் சொல்கிறேன். அண்ணன் திருமாவளவனுடைய ஸ்தாபனம் இது. நரேந்திர மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சால் அடுத்த எலெக்ஷன்லேயே ஆட்சியை பிடிச்சிருவார். அவர் வாய் மூர்த்தம் பழிக்குமோ நம்ம தெரியாது நமக்கு. அப்போ அவர் தமிழ் கற்றுக்கிற லேட் ஆகுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அவர் ஹிந்தியில் பேசிகிட்டே இருக்கார், தமிழில் இங்கே எல்லாரும் கைதட்டிட்டு இருக்கார். ஹிந்தியில் பேசுகிறச்சே கைதட்டு விழுது சார். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நம்மளால் இவ்வளோ பேர் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களா, நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இவ்வளோ பேர் கற்றுக்கிட்டாங்க இவ்வளோ பார்த்தா ஆர்டிஃபிஷியல் அப்படியே அவர் ஹிந்தியில் பேச ஆன் த ஸ்பாட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சாத்தியமாயிருச்சு. இங்கே வந்து கூட்டம் போட்டு வண்ணாரப்பேட்டையில் கூட்டம் போட்டு நரேந்திர மோடி ஹிந்தியில் பேச பூரா தமிழில் கைதட்ட ஆரம்பித்தா என்னத்துக்காகும்? அது ஒரு பெரிய விஷயம். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பொறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இந்த தலைவர்ங்கிற வார்த்தை பொலிட்டிக்கல் வார்த்தை இல்லையா? தலைவர் யார் தலைவர்னு தெளிவு பண்ணிட்டார். இவர் தலைவர், அவர் பொதுச் செயலாளர், இவர் இணை, அவர் துணை, அந்த பிசினஸே கிடையாது. அவர் தலைவர் அன்னவர்க்கே சரி. எங்கள் அம்மா ஆண்டாள் அம்மா சொல்கிற மாதிரி நாராயணனே நமக்கே கன்ஃபியூஷன் கிடையாது. அவனும் கன்ஃபியூஷன் கிடையாது, நானும் கன்ஃபியூஷன் கிடையாது. யாருக்கு தருவான்? எனக்கு தான் தருவான். யார் தருவா? நாராயணன் தான் தருவான். வேற யார்? குழப்பமேடு. அதை மாதிரி சொல்கிறார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவர் தான் பாஸ். யாரா? ஒரே பாஸ் தான். ஒரு உலகம் யாவையும் தாமுல வாக்கள் எல்லாத்தையும் மொத்தம் இது இந்த மண்ணில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதான் சொல்கிறேன், அவர் வந்து வெறும் கடவுள்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்போம். அவர் தலைவர் இந்த மண்ணுக்கான அடையாளப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரேன். புரியுங்களா? ஏன் வந்து நான் இந்த மண்ணோட தொடர்புனா கம்பருக்கு அன்னைக்கே தெரிஞ்சுக்க பூரா பேரும் பாலிட்டிக்ஸ் தான் பேச போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் அவர் கடவுள் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு சொல்லலை. நீங்கள் தலை பிரித்து பார்த்தீங்கன்னா கடவுள் தலைவர் ஒன்றா தான் நிற்கும். பிரித்து பார்த்தா தலை தட்டாது. ஆனால் அவர் கடவுள் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு சொல்லாமல் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரணாங்களேன்றார். அவர் தான் பாஸ் அப்படிங்கிற கிளைம் இருக்குது. நம்ம ராமேஸ்வர உதாரணம் இங்கேருந்து தான் போயிருக்கிறார். அப்போ ராமாயணம் நடந்ததா இல்லையாங்கிறதுக்கு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்க வேண்டாம், இந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தா போ. இந்த ரெண்டுக்குமான கனெக்டிவிட்டி, இந்த காசிக்கும் ராமேஸ்வரத்துக்குமான கனெக்டிவிட்டி எத்தனை யுகமாக இருந்திருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். இந்த அத்தனை திருமணம் முடிச்ச அத்தனை பேரும் காசி யாத்திரை போகிறேன்னு சொல்லி திருப்பி கல்யாணம் முடிச்ச வாதம் எல்லாரும் எவ்வளவோ சொல்லி கேட்காம இந்த பக்கம் திரும்பி சரி கல்யாணமே பண்ணிக்கிற யாத்திரை அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு திருமணம் தானே. அப்போ இந்த காசி யாத்திரைங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப், ஒவ்வொருத்தருடைய லைஃபுடைய பார்ட். அதே போல் வடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ராமேஸ்வரம் வந்து நிற்பான். நான் ராமேஸ்வரம் சேவிக்கணும் அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த சிவன் எப்படி வந்து நிற்கிறான்? இந்த ஊரில் வந்து பெருமாள் வந்து நிற்கிறார். அவனுக்கு ராமநாதனா அவர் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? ராமநாத சுவாமி அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த மண்ணுக்கு தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். என்ன குழப்பம்? நம்ம ஊரில் 1 2 கிடையாது, எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய காமன் நேமுடைய பேரில் பாருங்கள். நம்ம ரங்கநாதர் இருக்கிறார். ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதன் சொல்லிட்டாங்க. ராமர் சேவிச்சது ரங்கநாதன்ட்டாங்க. ராமர் சேவிச்சது ரங்கநாதன்ட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமாகி போய் பாருங்க. அப்போ வந்து அந்த சூரிய வம்சம் எவ்வளோ காலமாக இருந்திருக்கு. அண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீரங்க பெருமாள் வந்து அர்ச்சாவதாரமாகவே வைகுண்டத்துலேருந்து வந்தவர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இங்கே வந்து நம்ம உருவாக்கின ஒரு திருமேனி கிடையாது, அது அங்கேயே அப்படி இருந்தார், அப்படியே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு காலமாக
நம்ம ஊர் திருவரங்கம் வந்து அவரையும் கடத்து போக முடியாது நார்த் இந்தியாவுக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ராமர் வந்து அங்கேருந்து வந்தவர், இங்கே கிடையாது சொன்னாங்க. அப்போ நம்ம ரங்கநாதரை அவரும் அங்கேருந்து வந்தவர் சொல்ல முடியாதுல்ல. அவர் இந்த மண்ணின் மைந்தர் தானே, திருவரங்க தம்மான் தானே. அப்போ அந்த திருவரங்க தம்மான் யாருடைய குருநாதர் உட்காந்துருக்கார், யாருடைய சாமி உட்காந்துருக்கார், முடிஞ்சு வச்சா. இப்போ அந்த கனெக்டிவிட்டி வந்து நிற்குது. நீங்கள் சைவத்துக்கு போங்க ராமேஸ்வரம், அங்கேயும் ராமர் உட்காந்துருக்கிறார். வைணவத்துக்கு போங்க ரங்கநாதர், அங்கேயும் ராமர் உட்காந்துருக்கார். ஸோ எல்லா பக்கமும் அடப்பை போட்டு உட்காந்துருக்கார் ராமர். நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது, எல்லா கணக்கிலையும் வச்சுருக்காரு. இதுவும் நம்ம ஊரில் வந்து ஸ்தாபிதமாயிருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவு கோயிலுக்கு போங்க, ராமர் கோயில் இல்லாத இடமே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஆச்சரியம், ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. இங்கே தான் ராமர் வந்தார், இங்கே தான் லக்ஷ்மணர் வந்தார், இங்கே தான் ஆஞ்சநேயர் வந்தார், இங்கே தான் தேடிட்டு வந்தார், இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகினார். எல்லா ஊர்லேயும் ஒரு ஐதீகம். எது உண்மை எது பொய்ங்கிறதுல அவ்வளோ ஞானம் நமக்கு கிடையாது. முதல்ல அது தெரியும், எது உண்மை எது பொய்ங்கிற அவ்வளோ ஞானம் நமக்கு கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்குன்னு டயக்னைஸ் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நீங்கள் டாக்டராக இருக்கணும், சரிங்களா? இந்த ஐதீகம் சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா அதற்கு முதல்ல அந்த ஞானம் இருக்கணும், அந்த படிப்பு இருக்கணும். நமக்கு அது கிடையாது. அப்போ வந்து பெரியவா சொன்னது இது ரொம்ப எளிமையான வழி. உங்களுக்கு எது தெரியலையோ, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எது உங்களுக்கு தெரியலையோ அப்போ என்ன செய்யறது? ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் இருக்குது, அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, பெரியவா என்ன சொன்னாலோ, அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவா என்ன சொன்னாலோ அதை கேட்டு நடந்துக்கோ, இவ்வளோதான் தத்துவம். இது எப்படி சார் கேட்டு நடக்க முடியும் அப்படின்னு, மவுண்ட் ரோடில் சிக்னல் 1200வது வண்டி உங்கள் வண்டி, க்ரீன் போட்டிருக்கானா ரெட் போட்டிருக்கானான்னு தெரியாது, முந்தின வண்டி கிளம்புனா நீங்கள் கிளப்பிடுறீங்க. ஆமாவா இல்லையா? இல்லை நான் க்ரீன் பார்த்தா தான் போவேன்னா கடைசி வரைக்கும் அங்கே தான் நிற்கணும். ஏன்னா அது அப்படி இப்படி டேர்ன் அடித்து வண்டி அவ்வளோ க்யூவில் நிற்கிது, 1500 வண்டி நிற்கிது, உங்களுக்கு அந்த க்ரீனே தெரியாது. அப்போ என்ன முந்தினாடி வண்டி கிளம்பி, அப்போ வந்து சிக்னல் அவன் பார்த்துட்டான், அப்போ அவனுக்கு சிக்னல் வந்துச்சா நமக்கு சிக்னல் வந்துட்டு, அப்போ ரெட்டு பார்க்குற வரைக்கும் போய் நிற்பான். இல்லாட்ட ரெட்டு பார்க்கல, முன்னாடி போன வண்டி நின்னாலும் நின்றுவோம். ஆமாவா இல்லை? இவ்வளோதான். உனக்கு தெரியலையா, பெரியவா சொன்னதை ஏற்றுக்கும், முடிஞ்சு வச்சுக்காத. நீ அனுபவிக்கல, பெரியவா அனுபவிச்சு சொல்கிறா, கேள்விப்பட்ட சொல்கிறா, அது முடிஞ்சு வச்சு. அப்போ இந்தியா முழுக்க, தமிழகம் முழுக்க ராமன் வந்தான், பார்த்தான், நின்னாங்கிறதுக்கான அவ்வளோ இடங்கள், அவ்வளோ கோயில்கள், அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எவ்வளவு பேருடைய பேரில் இருக்குது ராமன்னு யோசிச்சா, நான் சும்மா ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணணும், ராமன்னு யோசிச்சா ஒவ்வொருத்தர் பேர்லையும் இருக்கு. நீங்கள் ஏதோ 4 பிராமணர்கள் வச்சுருக்காங்க, ராமையா, யார் பேர் ஐயா? ராமையா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டுப்பில்லையா? கட்டாயம் இதை பிராமணன் வச்சிருக்க மாட்டான், தெரியுமா? அடுத்த பாயிண்ட். அப்ப எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். அண்ணன் ராமராஜன் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? ராமராஜன் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? ராமராஜன் எப்படி மறக்க முடியும்? மாமி சொல்ல, ஐயோ எப்படி அவரும் அந்த மாடும், அடடா. ராமமூர்த்தி, ராமகிருஷ்ணன், ராமநாதன், அதில் பின்னாடி வரேன் நான். என்னுடைய ட்ரம்ப் கார்டெல்லாம் தேவரீர் போட்டு என்ன நான் என்னத்தை போடுறது? ராகவன், நடிகர் ரகுவரன். ரகுவரன் என்னது? யாரு? சரிங்களா? அமைச்சர் ரகுபதி, டாக்டர் ராமதாஸ். வெறும் ராமதாஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டாக்டர் ராமதாஸ், எம்ஜி ராமச்சந்திரன், பெரியார் ஈவே ராமசாமி. அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்தா சுவாமி முதலே பிடிச்சிட்டார். நான் முதலே தான் பயந்தேன், நமக்குள்ளே தனியாக பேசிப்போம் அப்படின்னு. இல்லை ஏன் முன்னாடி பேசுனார், இல்லை நாங்கள் ஏதோ குழந்தைகளாக பேசிட்டு போகிறோமே அப்படின்னு சுவாமி வந்து பேசி, இதுக்கு தான் இந்த பயத்தில் தான் வரல. பெரியாருடைய பெற்றவர்களுக்கு முழு தெளிவு இருந்திருக்கு. பெரியாரை பெற்றவர்களுக்கு முழு தெளிவு வந்திருக்கு, எந்த குழப்பமும் இல்லை. அவங்க என்ன பேரை வைக்கணுமோ அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. பரம வைஷ்ணவ குடும்பம் சுவாமி, பரம வைஷ்ணவ குடும்பம். அவளே கோயிலுக்கு தக்காரா இருந்திருக்கா. இந்த காலத்து தக்கார மாதிரிலாம் கிடையாது. அவள் குடும்பத்திலே தக்காரா இருந்திருக்காங்க. அவள் அப்பா இவரே இருந்திருக்காரு ஆரம்ப காலங்களில். அங்கே சேர்மனாக இருக்கிற மாதிரி இவரே இருந்திருக்கார். அதற்கு பிறகு வந்து அவருடைய பாதை வந்து வேற மாறிச்சு. நம்ம ஊரில் இன்னைக்கு வரைக்கும் ரெட்டை குழந்தை பிறந்தா, தமிழ்நாட்டில் ரெட்டை குழந்தை பிறந்தா ஒன்று ராம லட்சுமணன், இல்லாட்டி லவகுச. வைக்கிறோமா இல்லையா? எவ்வளோ பேருக்கு 2 பேர் தான் அவன் ராமன். நான் எவ்வளவு எங்கள் தெருவில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் தெருவில் 2 ரெட்டை குழந்தை நான் பார்த்துருக்கேன். இதில் யாரா ராமன் யாரா லட்சுமணன் இருந்திருக்கா இல்லையா? அப்போ வந்து எவ்வளோ பெரிய தத்துவம், எங்க பிரிக்க முடியாத 2 பேர்னு வந்து நிற்குதா இல்லையா?
அப்போ ராமன்கிற தத்துவம் எப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் உட்கார்ந்துருக்கு, அதனால தான் எதிர்ப்பு கிளம்பிச்சு. இதை அகற்றவே முடியாது போல தருது, இதை வெளியே தூக்கவே முடியாது போல, ஏன்னா உள்ளே உட்கார்ந்துருக்க எப்படி பண்ணுவீங்க? அப்போ அந்த பயம் அதனால தான் வந்துச்சு. அதற்கு தொடர் முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி நம்ம வந்து ராமர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அது வந்து நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்தும், அது வந்து கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா கஷ்டமான நேரங்கள்லையும் நம்பிக்கை மட்டும்தான் சாத்தியம். பார்த்துக்குங்க, நான் வந்து உள்ளரங்க கூட்டங்களில் தனியாக சில டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்தபோது அவங்களுக்கெல்லாம் நான் சொன்னது, முதல்ல நம்பிக்கை வைங்க, நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு நான் சொன்னேன். பெருமாள் சாஸ்வதம், பெருமாள் இருக்கிறார், பெருமாள் பேசுவார், அடிக்கடி இப்படி பெல் அடித்து காட்டுவார், நம்பணும். முதல்ல நம்பணும். அதை நம்ம நம்பாமல் இது கோயின்சிடென்ட் நினைக்கக்கூடாது, இது கோயின்சிடென்ட் நினைக்கக்கூடாது. அவர் எப்போனாலும் பண்ணுவார். நாங்கள் வர்றதுக்கு 10 நிமிஷம் லேட்டு, அதனால தான் மணி கரெக்டாக அந்த இடத்துல அடிக்குது. நான் 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா, புரியுங்களா உங்களுக்கு? அப்போ இது வந்து சாதாரணமாக ஒரு எதேச்சியாக நிகழக்கூடிய நிகழ்வு இல்லை. இது வந்து நம்ம காலை அப்படி, நான் தான் சொல்லி எங்கள் அம்மா சாட்சி, இந்த அரங்கத்தை நான் எனக்கு கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா சாட்சி. பிரத்யட்ச தெய்வம் பேசுவா, எருமை மாடு ரொம்ப பேசுறது, திட்டுவா, இங்கே வா சரி ஜாலியாரு அப்படின்னு சந்தோஷப்படுத்துவா, கொடுத்துக்கிட்டே இருப்பா, அள்ளி கொடுத்துட்டே இருப்பா. ஏன்? பிரத்யட்ச தெய்வம், பேசும் பெருமாள். கண்ணு முன்னாடி பார்த்துங்க, அவ்வளோ பேர் பேசியிருக்காளே, அவ்வளோ பேர் பேசியிருக்காரு, அவ்வளோ பேருக்கு அனுபவம் இருந்திருக்கு. அப்போ அதை முதல்ல நம்பணும். சாமி கண்ணை குத்தும் அப்படின்னா குத்தாது அப்படின்னு பதில் பேசக்கூடாது. சாமி கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நம்பணும், சாமி கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியணும். பார்த்துக்கிட்டு இருக்கு, கண்ணை குத்தாமல் இருக்கிறது அதோடைய பெரும் கருணை. ஒருத்தன் கூட கண்ணு தெரியாம போக முடியாதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம பூரா பேர் அப்படி இருப்போம். அப்போ அவனுடைய பெரும் கருணை. அப்போ அந்த பெரும் கருணையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறான், சாதுவாக இருக்கிறான் அப்படின்னா அவனை வந்து போஷிக்கணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவனை வளர்த்துடணும், அவனை வந்து கேலி பண்ணக்கூடாது. அந்த முயற்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. யார் ஒருத்தன் திருப்பி அடிக்க மாட்டானோ அவன்கிட்ட வீரத்தை காட்டுறது, இதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. அது திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரியும், வேற எங்கேயாவது அடிச்சிருந்தாங்கன்னா வெளுத்து விட்டுருப்பாங்க. அப்போ அந்த பக்கம் போகாமல் நம்ம இந்த பக்கம் அப்படிக்கா போகக்கூடாது. இப்படி நாங்களாம் யார் தெரியுமா மான் கராத்தே பண்ணுறது இங்கிட்டு வந்து. அப்போ நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, 1000 எதிர்ப்புகள் வரட்டும், ராமாயணத்துக்காக வரட்டும், ராமனுக்காக வரட்டும். ராமனுக்கு வராத எதிர்ப்பா? அவனே வனவாசம் போனான், அவனுக்கே வந்து நேரம் அப்படி இருந்தது. அப்போ எல்லாமே சாத்தியம். ஒரு ராமர் கோயில் எப்படி? கோர்ட்டு கேஸ் மட்டுமே 150 வருஷம். பிரிட்டிஷ் பீரியடில் போட்ட கேஸ் சார். அது கேஸ் போட்டது யார் தெரியுமோ? ராம் லல்லா விராஜ்மான், ராமனே சார் பெட்டிஷனர் ராமனே பெட்டிஷனர். அவர் ஒரு டைட்டி, அவர் ஒரு என்டைட்டி, அவரே கிடையாது. ஏன் இடம் அப்படின்றார். அந்த 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 கேஸ் என்ன தெரியுமோ? மசூதியா கோயிலாங்கிறது இல்லை, லேண்ட் டிஸ்பியூட். இது யார் இடம் அப்படின்னு பட்டா வச்சுருக்கேன்னு காட்டினார் ராமர். வச்சுக்கோடி கொடுத்தேன், இவ்வளோதான். அவர் நான் என்கிட்ட தான் பட்டா இருக்கு சுவாமி, நான் இங்கே தான் பிறந்தேன், எங்கள் தாத்தா இல்லை இங்கே தான் இருக்கார், இங்கே தான் இருந்தோம். ஓகே சரிப்பா இருக்கும், முடிஞ்சு வச்சு. 150 வருஷம் பிரிட்டிஷ் பீரியடில் கேஸ் நடந்து இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ராமருடைய கிருபையை பாருங்க, 5 நீதிபதிகளும் ஒரே ஜட்ஜ்மெண்ட். அதான் நீங்கள் யோசிக்கணும், 3க்கு 2 வந்திருந்தாலே பெரும்பான்மை தாங்கும். 2 ஜட்ஜு இல்லைன்னு சொல்லி 3 ஜனம் சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படியே வேலிடிட்டு தான் இருக்கு. ஆனால் ராமர் அப்படிலாம் ஒத்துக்க மாட்டார். எல்லாரும் வாங்கும், எல்லாரும் 5 பேர் என்ன சொல்கிறேன், ஆமான்ற ரைட் ஓகே, அப்போ நான் உட்காந்துக்கிறேன். வரா இல்லையா? ஜனவரி 22 ஜே வந்து நிற்க போகிறேன். எப்படிப்பட்ட விஷயம் பாரு. அப்போ எவ்வளவு பொறுமைக்கு பிறகு. ஏன்ட்ட பல பேர் ஆக்சுவலாக சொன்னாங்க 2009 2014 19 ஆட்சி காலங்களில் ஏன்ட்டே பல பேர் வந்து, என்னங்க நரேந்திர மோடி ஒன்றும் சரியில்லைங்க, கோயில் வந்து கட்டலை, ஒன்றும் ஏற்பாடு பண்ணல. கோயில் கட்டுறதுக்கு இது வந்து அவர் வீட்டுக்குள்ளே கட்டலையா? நான் எனக்கு தோணுச்சு, நான் வந்து ஒரு டக்குனு சந்நிதி பண்ணிக்கிட்டேன், நம்ம மாவானம் பண்ணிட்டோம், பெருமாள் இறங்கிட்டா வந்து அப்படி பண்ண முடியாது. கோயில் இது வந்து எல்லாரும் யாரும் சப்கா சாத் சப்கா விகாஸ், சப்கா சாத் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு, சப்கா விஸ்வாஸ் 3வது வரி சொன்னார். எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்று இன்னைக்கு இட்ஸ் அன்டிஸ்பியூட்டட். அதான் ஒரு ராமர் கோயில் கட்டும் போது 4 பேர் வருத்தப்பட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? அப்போ எல்லாரும் சந்தோஷப்படணும், எல்லாரும் மன நிம்மதி அடையணும். அப்போ அதற்காகத்தான் பொறுத்து இருந்து இவ்வளோ வருஷம் பொறுத்து இருந்தார். இன்னொரு 4 நாள் பொறுக்க மாட்டார், ஜனவரி வரைக்கும் தான்.
அப்போ எப்படி சாத்தியமா? அது முழுக்க முழுக்க பெருமாள் இருக்கிறார்கள் நம்பிக்கை. 150 வருஷம் கேஸ் போட்ட ஆள் இருப்பானா? அந்த கேஸுக்கு பெட்டிஷன் போட்டு வந்து கூட வக்காலத்து வாங்கின எழுதின ஒரு வக்கீல் இருந்திருப்பாரா? கிடையாது. ராமன் இருப்பான். புரியுங்களா? பெட்டிஷனர் இருக்க மாட்டார், ஜட்ஜ் இருக்க மாட்டார், வக்கீல் இருக்க மாட்டார், ராமன் இருப்பான். அதுதான் முக்கியம். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு எத்தனை யுகம் சாமி. கோயில் கேஸ் தான் 150 வருஷம், ராமன் எத்தனை யுகம்? சாஸ்வதம் இருந்துகிட்டே, பெர்மனன்ட் இருந்துக்கிட்டே இருப்பான். தயவு செய்து கம்பனை படியுங்கள். அதன் மூலமாக தமிழ் வளரும், அதன் மூலமாக பக்தி வளரும், அதன் மூலமாக ராமன் கண்ணுக்கு தெரிவான். ஒரு 4 பாசுரங்கள் மட்டும் சொல்லி நான் வந்து சொல்கிறேன், முடிச்சிடுறேன். அந்த டேஸ்ட்டை சும்மா உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் இன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அகலிகைக்கான மோட்சத்தில் சாபத்தில் என்ன அரு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண் இணை கவ்வி, கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும். 2 கண்ணு சாப்பிடுதான். லவ்வை பற்றி எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. ஒன்றோடு ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். கண்ணு எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யுது? பருகிய நோக்கினும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டார். இதயம் இடம் மாறிடுச்சான். இங்கேருந்து இதயம் அங்கே போயிடுச்சு, அங்கேருந்து இடம் மாறிடுச்சு, அப்படி போயிடுச்சு. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். கருங்கடல் பள்ளியில் களவி நீங்கி போய் பிரிந்தவர், கருங்கடல் பள்ளியில் களவி நீங்கி போய் பிரிந்தவர், பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? அங்கே விட்டுட்டு வந்துட்டார் பெருமாள், இங்கே திரும்பி வந்திருக்கார். 2 பேரும் ஹே நீயா நீயா பார்த்தா அப்படி 2 வார்த்தை அப்படியே பேசு. அவங்க வந்து பேசணுமா? பேச வேண்டியதில்லை. அதான் அண்ணன் நோக்கினால் நினைப்பார். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார், கடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். வில்ல வந்து எடுத்தான்னு பார்த்தா தம்மனு சத்தம் கேட்டுச்சு. வார்த்தைகளை கம்பன் எப்படி கையால் நம்பர். எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். அவங்க வில்ல எடுத்தான்னு பார்த்தாங்க. அப்புறம் அதில் நாணையினும் உயிரும் அடிக்கடி இவ்வளோ அதெல்லாம் பார்க்கல யாருமே. தம்மனு சத்தம் கேட்டுச்சு. முடிஞ்சு வச்சுக்காரு. எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் மக்தே. திரும்பி திரும்பி சொல்ல முடியல, அதுவும் அப்படிதான்டா. தடக்கை கண்டாரும் மக்தே, வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். ஒன்று பாக்கியில் ஒரு உருவம் பாக்கியில் ஒரு பாட்டு பாக்கியில். நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான். ஒவ்வொரு கட்டத்தை எப்படி விவரிக்கிறான் பாருங்க. பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அடுங்க செஞ்செவ்விய கஞ்சம் நிகர் சீரடியல் ஆகி அஞ்சொலில மங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். அந்த அரக்கி நடக்கும்போது இந்த சலங்க சத்தம் கேட்குதா இல்லை? ஜஞ்ச ஜஜ ஜஞ்ச ஜஜ ஜஞ்ச ஜஜ ஜஞ்ச. இது பாருங்க, வார்த்தைகளில் சாத்தியமாக இருக்குது, தமிழில் சாத்தியமாக இருக்குது, ராமாயணத்தில் சாத்தியமாக இருக்குது. அதற்காவது ராமாயணம் படிங்க. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுளி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். வீரமும் களத்தே போட்டுங்கிறத கற்பனை பண்ணி பார்த்தா அது தெரியும். அதே மாதிரி சொன்னேன். வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிர தோளான் நான் நகும் பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த சாணகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். உறங்குகின்ற கும்பகர்ணனை எழுப்புறாங்க. அது எப்படி எழுப்புறாங்க? நம்ம வந்து நம்ம மாத்திர குழந்தை படுத்துருமே, டே எந்திரா டே எந்திரா டே எந்திரா டே எந்திரா. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வு எல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல விற்படித்து காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இணை கிடந்து உறங்குவாய் எழுந்திரா எழுந்திரா எழுந்திரா. எப்படி பாட்டு பாருங்க. கும்பகர்ணன் சொல்றான், நீர்கோள வாழ்வை நச்சி நெடிதினால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போகேன், தார்கோள மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாகின் கார்கோள மேனியானை கூடுதி கடிதின் ஏகி. கும்பகர்ணன் தான் எல்லாருக்கும் சொல்லிட்டான். கேட்குறவன் வீசனாருன்னா கேட்டுட்டான்.
தயவு செய்து இப்பயே கட்சி மாறிடு, கார்கோல மேனியான புரிது இப்பயே ஓடி போயிரு, டக்குன்னு அவனை பிடிச்சின்று அப்படின்னு கும்பகர்ண கூட்டத்துக்கு, ராவணன் கூட்டத்துக்கு கும்பகர்ணன் வந்து சொல்லிட்டான். நேரா போய் நீர்கோள வாழ்வை நச்சி நெடுநாள் வளர்த்து பின்னை போர்க்குளம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோள மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாகின் கார்கோள மேனியானை கூடுதி கடிதின் சீக்கிரம் போய் லேட் பண்ணிடாத, கட்சி மாட்ட அண்ணன் வந்து கதவு பிடிட்டாத கிடைக்காது அப்படின்ட்டான். வெள்ளிருக்கும் சடைமுடியான் வெற்பு எடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகி மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடன் புகுந்து தடவியதோ. அந்த ராமனுடைய வில்லு ராவனுடைய உடம்புல பூரா அடித்து தேடி எடுத்து ரத்தமாக வந்து தேடிட்டு உள்ளே பூத்து சுற்றிக்கிட்டு இருக்குதான். நீங்கள் துப்பாக்கி குண்டில் ஒரு வகையான குண்டுகள் உண்டு, உள்ளே நுழையும் போது வந்து 2 mm இருக்கும், வெளியில் பின்னாடி வரும்போது 5 mm 6 mm விரிஞ்சிருக்கும். அப்படி உள்ள ஊடுருவி அப்படியே சுற்றி சுற்றி இப்படி போய்டும். அப்படி இந்த ராமனுடைய வில் ஏவப்பட்ட அம்பு உள்ளே போய் தேடிச்சான். என்ன, சீதையுடைய காதல் எங்கேயாவது மிச்சம் வச்சிருக்கிறானான்னு தேடிச்சான். பர்பஸ் சால்வ் ஆகாதே, அவனை காலி பண்ணுறது இல்லையே நோக்கம், ராவணனை தோற்கடிக்கிறது இல்லையே நோக்கம். அப்போ சீதையை கடத்திட்டு போயிட்டா சீதையை தான் மீத்திருப்பேன். சீதையோட எண்ணம் அந்த மனசு கூட இங்கே கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. கம்பனை படியுங்கள், தமிழ் வளரும், பக்தி வளரும், ராமன் தெரிவான். இந்த அற்புதமான வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி. தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், புவையே பொருதும் என்பார். நம்பியை காண நங்கைக்கு 1000 கண்கள் வேண்டும், கொம்பியை காணும் தோறும் குருசிற்கும் அன்னதேயாம். மிக அருமையான ஒரு சொற்பொழிவை இப்பொழுது கேட்டோம். திரு ரங்கராஜ் பாண்டே அவரை பற்றி இப்போது முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். இப்போ தான் நமக்கே தெரியும். அது MA தமிழ் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம். MA தமிழ் படித்ததுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு தெரியறது. MA தமிழுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா அப்படின்னு யாராவது கேட்டால் உடனே இவரை காட்டணும், அப்படி பதில் சொல்லணும். தமிழ் மொழியினுடைய ஆழம் ரொம்ப அபாரமானது. அதே மாதிரி அந்த தமிழையும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனுடைய சரித்திரத்தையும் சேர்த்து நமக்கு இவ்வாறாக கொடுத்த கம்பநாட்டாழ்வான். ஸ்ரீமத் ராமாயணமும் தேசியமும் என்கிற தலைப்பு. இந்த தேசத்தினுடைய உபாதான காரணம் ராமாயணம் என்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். உபாதான காரணம் என்கிறது என்ன என்றால், ஒரு செட்டி இருக்குது என்றால், ஒரு பானை இருக்குன்னா அதுக்கு மண் உபாதான காரணம். அது மாதிரி பாரத தேசத்துக்கு உபாதான காரணம் ராமாயணம். அது எப்படி? பாரத தேசங்கிறது கன்னியாகுமரியிலேருந்து ஹிமாலயம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு. அதில் உள்ள மண்ணு தானே அதனுடைய உபாதான காரணமாக இருக்கணும் என்று நினைப்போம். இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மண் ஒரு பக்கம் இருக்க, இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் தான் பாரத நாடு. 140 கோடி நினைக்கிறேன். 140 கோடி மக்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 135 வச்சுக்கலாமா, 137 கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 137 மக்களுடைய உள்ளத்தில் நாம் இந்தியர்கள்ங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? 137 கோடி மக்கள்
நாம் இந்தியர்கள் என்று நினைக்கிறாங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய வலு தெரியுமா, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து தெரியுமா? இது இந்த ஒரு யூனிட்டி, இந்த ஒரு ஒற்றுமை, இப்பேற்பட்ட இந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு எத்தனை வருஷங்களாக, எத்தனை பல்லாயிரம் வருடங்களாக பலவேறு விதமான உழைப்புகள் மூலமாக இவ்வளவு பெரிய காரியம் சாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஊர் ஒற்றுமையாக நிற்கிறதே பெரிய விஷயம், 10 ஊர் சேர்ந்து ஒற்றுமையாக நிற்கிறது பெரிய விஷயம், ஒரு மாநிலம் ஒற்றுமை பெறுவது பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய நாடு, அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுகிறார்கள். இவ்வளவு வெரைட்டி உடைய மக்கள், இவ்வளவு வேற்றுமை உடைய மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒற்றுமைப்படுவதால் தான் நாம் இந்தியர்கள்ங்கிற ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயம் என்ன என்கிறத நாம் பார்த்தோமாகில் அது நிச்சயமாக ஒரு விரல் விட்டு என்ற மாதிரி ஒரு 5-6 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5-6 விஷயத்தில் நிச்சயமாக ராமாயணம், ராமர் என்பது ஒன்று. இது நம்மால் மறுக்கவே முடியாது. அப்போ ராமரோ ராமாயணமோ நம்ம பாரதியர்கள் எல்லாரையும், இந்தியர்கள் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கியமாக இருக்குது, கிரந்தமாக இருக்குது, சாஸ்திரமாக இருக்குது, வழிகாட்டக்கூடியதாக இருக்குங்கிறதுனால தான் என்ன சொன்னேன்னா, பாரத தேசத்தினுடைய, பாரத ராஷ்டிரத்தினுடைய உபாதான காரணம் ராமாயணம். தமிழகத்தினுடைய, தமிழர்களுடைய டிஎன்ஏல இருக்குது ராமாயணம் என்கிறது முக்கியமான விஷயம். அகநானூற்றிலேயே ராமாயணம் வருது, புறநானூற்றில் ராமாயணம் வருது. தமிழர்களுடைய ஓல்டஸ்ட் அவைலபிள் லிட்ரேச்சர், மிகவும் புராதனமான இலக்கியங்கள் என்கிறதுல ராமாயணம் வரதை நாம் பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். முதல்ல எடுத்துக்கிறது மொழி. ராமாயணம் எப்படி மொழியை வளர்க்கறது என்கிறத பார்க்கலாம். சம்ஸ்கிருதம்னு இன்றைக்கி ஒரு மொழி இருக்குது என்றால் அது வால்மீகியாலேன்னு சொல்கிறது மிகையாகாது. வேதம் சாந்தச மொழியில் இருக்குது. சம்ஸ்கிருத மொழியினுடைய முதல் கவி வால்மீகி என்று சொல்லலாம். அதனாலேயே அவருக்கு ஆதிகவி என்கின்ற பெயர், அவருடைய காவியத்துக்கு ஆதிகாவியம் என்கின்ற பெயர். இந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு இவ்வளோ அழகான ஒரு உருவம் கொடுத்தது பாணினிக்கு கூட வழிகாட்டியாக இருந்து, மகாபாஷ்யம் செய்த பதஞ்சலிக்கும் வழிகாட்டியாக இருந்து, ஒரு கால் அந்த மகாபாரதம் செய்த வியாசாச்சாரியாளுக்கும் வழிகாட்டியாக இருந்து, இந்த சம்ஸ்கிருதத்துக்கு போஜகவி சொல்கிற மாதிரி மதுமய பணித்தீனாம் மார்கதரிசி மகர்ஷிஹி, மதுரமான காவியங்கள் செய்பவர்களுக்கு மார்கதரிசியான ரிஷி வால்மீகின்னு சொல்லும்படியாக இந்த மொழிக்கே ஒரு அற்புதமான விஷயமாக வால்மீகி ராமாயணம் என்கிறது அமைஞ்சிருக்கு. இன்னி வரைக்கும் சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அருமையான வழி என்ன என்றால், ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தாலே சம்ஸ்கிருதம் வந்துடும். ராமாயணம் மூலமாக சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறது என்கிறது ரொம்ப அருமையான ஒரு மார்க்கம், அருமையான பாட்டை சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறதுக்கு. அது வால்மீகியோட முடியாமல் அதே சம்ஸ்கிருதத்தில் பார்த்தேன்னா, சம்ஸ்கிருதத்தினுடைய பெஸ்ட் கவிகள் என்று பார்ப்போமாகில் காளிதாசனாக இருக்கட்டும், பவபூதியாக இருக்கட்டும், முராரியாக இருக்கட்டும், அல்லது ஜெயதேவன், பிரசன்ன ராகவம்ங்கிற நாடகம் எழுதின ஜெயதேவனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே ராமகதையை எழுதியிருக்கிறார்கள். இவ்வாறாக மொழி வளர்ந்து, சம்ஸ்கிருத மொழி வளர்ந்தது ராமாயணத்தினால. அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் மொழி வளர்ந்தது ராமாயணத்தினால என்கிறத கம்பராமாயணமே உதாரணமாக பார்க்கலாம். அதை பற்றி அவர் நிறைய பேசிட்டார், அதனால் அதற்குள்ளே நான் போகலை. கம்பனை பார்த்தா என்ன தோன்றுகிறது, பெரியோர்கள்லாம் சொல்கிறது தான் இது. அதாவது கம்பனுக்கு முன்னாடி வந்த புலவர்கள் எல்லாருமே தமிழகத்தில் கம்பனை உருவாக்க வந்தவர்களோ என்றும், கம்பனுக்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் கம்பனுடைய தாக்கம் கொண்டவர்கள் என்றும் தோன்றுகிறது. கம்பராமாயணத்துக்கு ஈக்குவலாக குவான்டிட்டியில் இவ்வளவு பெரிய நூல் தமிழ் மொழியில் ஒரு இலக்கியம் எதுவும் வரலை. 10,000 சொச்சம் பாடல் உடைய அவ்வளோ பெரிய இலக்கியம். வால்மீகி ராமாயணம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு குவான்டிட்டியில் கம்பராமாயணம் என்கிறது. வால்மீகி ராமாயணம் 2 வரி ஸ்லோகங்களாக 24,000 ஸ்லோகங்கள்னு, கம்பராமாயணம் 4 வரி பாடல்களால் 10,000 பாடல்கள் அப்படின்னு ராமச்சந்திர பிரபுவுக்கு அருமையான ஒரு இலக்கியமாக இந்த கம்பராமாயணம் என்கிறது அமைஞ்சிருக்கு. பாரதி எப்படி கம்பனை புகழறாருங்கிறதெல்லாம் கேட்டோம் அருமையாக. இதே மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் உள்ள ராமாயணத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்தந்த மொழியிலேயே எக்ஸலண்ட் போயட் அப்படின்னு யார் இருக்காளோ அவர்களால் எழுதப்பட்டது.
ஏதோ இந்த மொழியிலையும் ஒரு ராமாயணம் இருக்கட்டும்னு எழுதப்பட்ட விஷயம் இல்லை. ஒவ்வொரு மொழியில் உள்ள ராமாயணமுமே அநேகமாக வால்மீகி எந்த குவான்டிட்டிக்கு எழுதினாரோ அந்த குவான்டிட்டிக்கு எழுதியிருக்காங்கிறது அடுத்த ஆச்சரியமான விஷயம். அப்போது இப்போ வந்து இங்கிலீஷில் ரெண்டு எபிக் இருக்குங்கிறா, பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகைண்ட். க்ரீக்கில் 2 எபிக் இருக்குங்கிறா, இல்லியட், ஒடிசி. அது மாதிரி இந்தியாவில் 2 எபிக் அப்படின்னு ராமாயணம் மகாபாரதம்னா எந்த ராமாயணம் எந்த மகாபாரதங்கிற கேள்வி வரும். அது ஏன்னா வால்மீகி ராமாயணம் 24,000, அப்புறம் கம்பன் 4 வரி பாடலால் 10,000, ரங்கநாத ராமாயணம் துருபதா மறுபடியும் 2 வரி பாடலால் 20,000. அடுத்து கம்பராமாயணத்துக்கு அடுத்தது வந்த ராமாயணம் இது. தெலுங்கில் புத்த கொன்னா ரெட்டி அவர் எழுதிய ரங்கநாத ராமாயணம் தெலுங்கு மொழிக்கே வழிகாட்டியாக இருக்கு. அதாவது அதோட குவான்டிட்டியும் பெருசு, அது வந்து அந்த மொழிக்கே வழிகாட்டியாக அமையிறது, நம்முடைய மொழிகளை வளர்த்தது ராமாயணங்கிறதுக்காக சொல்ல வரேன். கம்பராமாயணத்தை எடுத்துட்டேன்னா பெரும்பாலும் நம்ம பேசுகிற எழுதுகிற சொற்கள், தமிழ் சொற்கள் எல்லாமே உபயோகப்பட்ட ராமாயணம். புதுசாக அவராக சில சொற்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் தமிழுக்கு அப்படிங்கிறதும் அவருக்கு அந்த ஒரு பெருமையும் சேரும். இதுக்கு ஈக்குவலான பெருமை அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய ராமாயணக்காரர்களுக்கு அந்தந்த மொழியில் உண்டுங்கிறது தான் ஆச்சரியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா துளசி ராமாயணம்ங்கிற ராம்சரித்த மானஸை ஹிந்தியிலேருந்து எடுத்துட்டு ஒரு ஹிந்தியை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு இலக்கியம் ராம்சரித்த மானஸ் அப்படிங்கிறது. அநேகமாக ஒவ்வொரு வீட்டிலையும் 3-4 காப்பி இருக்கும். அப்பா படிக்கிறதுக்கு ஒரு காப்பி, அம்மா படிக்கிறதுக்கு ஒரு காப்பி, குழந்தைகள் 3-4 பேர் இருந்தால் அவர்கள் படிக்கிறதுக்கு தனித்தனி காப்பி. இந்த துளசி ராமாயணங்கிறது எந்த ஊரில் இருக்கும் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், பீகார், இந்த எல்லா இடத்துலையும் இருக்கும். உத்தராஞ்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே அப்படி வியாபிச்சிருக்கக்கூடிய ராமாயணமாக துளசி ராமாயணம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் பெங்காலுக்கு போனேள் அப்படின்னா பெங்காலிங்கிற மொழியே கிட்டத்தட்ட இவரால் தான் உருவாச்சோன்னு சொல்லும்படியாக அவரை சொல்லுவார்கள். யாருன்னா கிருத்திவாச ராமாயணம் அப்படிங்கிற ஒரு ராமாயணம் ரொம்ப அற்புதமான. அவருக்கு முன்னாடியும் பெங்காலி இருந்திருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் அவ்வளவு பெரிய கவி அப்படின்னும் ஒவ்வொரு வீட்டிலையும் கிருத்திவாஸ் ராமாயணம் இருந்துட்டு காலம் உண்டு பெங்காலில். அப்படி அந்த கிருத்திவாசுக்கான முக்கியத்துவம் அங்கே உண்டு. அதையும் தாண்டி போங்கோ, துளசிதாசுக்கும் முன்னாடி கிருத்திவாசுக்கும் முன்னாடி வட இந்தியாவில் பிராந்திய மொழியில் ராமாயணம் வந்தது அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா மத்திய பிரதேஷில் இல்லை, உத்தரப்பிரதேஷில் இல்லை, பீகாரில், பெங்காலில் இல்லை, அது அஸ்ஸாமில். மாதவ கந்தளி என்கின்ற கவி, இன்ஃபேக்ட் அடியன் படித்த வரைக்கும் பார்த்தேன்னா வால்மீகிக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிறது அப்படிங்கிறது மற்றவாளை விட இவர் தான். அப்பேற்பட்ட இந்த ஒரு மாதவ கந்தளி அப்படிங்கிற கவிஞன் கம்பனுக்கு அப்புறம் வந்தவர், மற்ற எல்லாருக்கும் முன்னாடி வந்தவர். அப்பேற்பட்ட இந்த கவிஞன் வந்து இந்த ராமாயணம் இப்போ அஸ்ஸாமில் சொல்லுவாள் மாதிரி கௌடிய சம்பிரதாயம் வந்த உடனே தான், கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்த உடனே தான் அஸ்ஸாமில் வைஷ்ணவெல்லாம் போச்சு அப்படின்லாம். ஆனால் சைதன்ய தேவருக்கும் முன்னாடி இருந்தவர் ஒரு மாதவ கந்தளி. அவர் காலத்திலேயே வைஷ்ணவம் எப்படி இருந்திருக்கு அஸ்ஸாம்லங்கிறது தெரிகிறது. அங்கே ராமாயணம் இந்த மாதவ கந்தளியால் அருளி செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட அந்த ஒரு கிரந்தம் கவிராஜ மாதவ கந்தளி அப்படின்னு பெயர் அவருக்கு. அசாமி மொழிக்கு ஒரு அற்புதமான உருவம் கொடுத்தவர் மாதவ கந்தளி, மொழிக்கு உள்ள கான்ட்ரிபியூஷன். அது மாதிரி கன்னடத்தில் குமார வால்மீகி என்று சொல்லப்படுகின்ற நரஹரி தோரவே ராமாயணம் அப்படின்னு சொல்லுகிறோம். மலையாளத்தில் அவர் பேரே எழுத்தச்சன். இப்படி கவிராஜ மாதவ கந்தளிங்கிறோமோ, கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படின்னு சொல்லுகிறோமோ, அது மாதிரி இவரை வந்து ப்ராப்பர் நவுனான்னு சொல்லாமல் அவரோட டைட்டிலால் தான் சொல்கிறோம். என்னென்ன எழுத்து அச்சன், மலையாள எழுத்துக்களுக்கு ஆசிரியர் அவர், மொழியே அவரிடத்துலேருந்து வந்தா மாதிரி. அப்படிப்பட்டவர் எழுதிய ராமாயணம் கிளிப்பாட்டு ராமாயணம், அருமையான பேர் அது. ராமாயண மாதம் என்றே ஒரு மாதம் கொண்டாடுகிறார்கள் கேரளத்தில். அங்கே எந்த கோவிலுக்கு போனாலும், அது வந்து அம்பாள் கோவிலாக இருக்கட்டும், கண்ணன் கோவிலாக இருக்கட்டும், எந்த கோவில்லையுமே இந்த ராமாயண மாதத்தில் எழுத்தச்சனுடைய ராமாயணம் நடந்து கொண்டு இருக்கும். எப்படி வட இந்தியாவில் எந்த கோவிலையும் எந்த வீட்டு ஃபங்க்ஷன்லேயும் ராம்சரித்த மானஸ் இருக்குமோ, கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ராம்சரித்த மானஸ் இருக்குமோ, அது மாதிரி இங்கே எழுத்தச்சனுடைய ராமாயணம். மகாராஷ்டிரத்துக்கு போனோம் என்று பார்த்தால் அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு 8000 பாடல் கொண்ட மிகப்பெரிய இலக்கியம் பாவார்த்த ராமாயணம். துளசிதாஸ் காலத்திலேயே இருந்த மற்றொரு பெரிய மகான் ஏகநாத சுவாமி, ஏகநாத் மகாராஜ் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அந்த ஏகநாதர் வந்து இந்த அற்புதமான பாவார்த்த ராமாயணத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பாவார்த்த ராமாயணத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் வந்த இன்னும் பல பெரியோர்கள்லாம் உண்டு.
இந்த சந்த் ஏகநாத் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிரத்தில் ஒரு முக்கியமான சந்தும் கூட கவியும் கூட. அவருடைய ராமாயணம் இன்றைய தினம் வரைக்கும் இருக்குது. இவ்வாறு பார்த்தேன்னா அங்கங்கே அந்தந்த மொழிகளை இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்காக பொதுவாக சொல்லுவார்கள், பாரடைஸ் லாஸ்ட் எழுதி இங்கிலீஷை மில்டன் என்ரிச் பண்ணார், அதை லாட்டினுக்கு ஈக்குவலாக க்ரீக்குக்கு ஈக்குவலான ஒரு பாஷையை ஆக்கினார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்க்கு அவ்வளோ பெரிய உருவம் கிடையாதும்பா. அது மாதிரி தான் சில மொழிகள் இங்கே ராமாயணத்தினாலேயே என்ரிச் பண்ணப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மொழிக்கு ராம கதை கொடுத்த ஒரு நன்கொடை. இதற்கு அடுத்தபடியாக மேலே சொல்லணும் அப்படின்னா இப்போ வரிசையாக சொன்னேனே நிறைய பேரை, இவர்கள் எல்லாரும் ஒரே ஜாதிக்காரர்கள் இல்லை. இவர்கள்லாம் ஒரே ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. வால்மீகியே வேடன் என்று ஒரு செவி வழி செய்தி இந்தியா முழுக்க உண்டு, பேன் இண்டியனா உண்டு. அவர் என்ன ஜாதின்னு வால்மீகி ராமாயணம் எங்கேயும் சொல்லலை. இருந்தாலுமே அவர் வேடன் அப்படிங்கிறது பேன் இண்டியனா. இன்ஃபேக்ட் அன்றைக்கே சொன்னார் டாக்டர் அம்பேத்கர் பஞ்சவட்டியில் காலாராம் மந்திருக்கு உள்ளே போகணும், அது ஆலய பிரவேசம் பொழுது அப்படிங்கிறத முயற்சி எடுக்கும் பொழுது, கடிதம் எழுதும் பொழுது அதில் இதை குறிப்பிடுறார். வால்மீகி ட்ரைபல் ஜாதியை சேர்ந்தவர், ராமருடைய சரித்திரத்தை பாடியவரே ட்ரைபல் ஜாதியை சேர்ந்தவர், அதனால் ராமர் கோயிலுக்குள்ளே நாங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போது இது ஒரு நம்பிக்கை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, வால்மீகி முனிவர் இன்றைக்கி அந்த ஜாதிக்கு வால்மீகினே பேர். வால்மீகினே ஒரு ஜாதி இருக்குது, எப்படி வள்ளுவர்னு ஒரு ஜாதி இருக்கோ அது மாதிரி வால்மீகிட்டேன்னு ஆரம்பிப்போமே. காளிதாசனும் பிராமணன் இல்லை, ரகுவம்சம் எழுதினவர் இல்லையா? அதுக்கடுத்தது பாருங்கோ, கம்பன் என்றால் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுங்கிறதுலேருந்தே அவர் யாருன்னு தெரியும், நெசவாளி அப்படின்னு. எழுத்தச்சன் யார் அப்படின்னு மீனை தொட்டுண்டு பாடணும்பா இல்லையா? கேரளாவில் அப்படி ஒரு வச்சனம் உண்டு. அது மாதிரி எழுத்தச்சன் என்கிறவர் மீனவர், எழுத்தச்சன். புத்த கொன்னா ரெட்டின்னு சொன்னேனே, ரொம்ப பெரிய மகாவீரர் அவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு சேனாபதி மாதிரி. அந்த நாளில் ஒரு அம்மா இருந்தால் ஆந்திர பிரதேசத்தில், ருத்ரமாதேவின்னு பேர். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் அளவுக்கு தெலுங்கர்கள்லாம் பார்ப்பா. அந்த ருத்ரமாதேவியினுடைய சபையில் அவருடைய சேனைகளில் இருந்தவர் இவர், புத்த கொன்னா ரெட்டி அப்படிங்கிறவர். பேரை பார்த்தாலே அவர் என்ன ஜாதி அப்படின்னு தெரிகிறது. அது மாதிரி வெவ்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் ராமாயணம் எழுதியிருக்கா, ராம கதையில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கிறதுலேருந்தே ஒரு ஜாதிக்கு உட்பட்டது இல்லை ராமாயணம். துளசிதாசோ ஏகநாதரோ பிராமணர்கள். இவ்வாறு பிராமணனாக இருக்கட்டும், அல்லது நெசவனாக இருக்கட்டும், அல்லது மீனவனாக இருக்கட்டும், வெவ்வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த ராமாயணத்தை எழுதியிருக்கிறார்கள்ங்கிறதுனால சாதிகளுக்கு அப்பால் இருக்கிறது ராமாயணம். சர்வேஷாம் ஹிச தர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம் சதுர்ணாம் ஹி வயஸ்தானாம் தேனதே தம் அனுவிரதாகான்னு வால்மீகியே சொன்ன மாதிரி. வால்மீகி ராமாயணமே எதில் ஆரம்பிக்கிறதுன்னு சமதர்மத்தில் தான் ஆரம்பிக்கிறது. நாரதர் இடத்துல வால்மீகி கேட்குற கேள்வியில் அது நாரதர் ராம குணங்களை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? சர்வசமஹா சர்வசமச்சைவ சதைக பிரிய தரிசனஹா அப்படின்னு. பின்னாடி அயோத்தியா காண்டத்தில் அதை எடுத்து காட்டுறார். எப்படி ராமச்சந்திர பிரபு எல்லா வர்ணத்தவர்களுக்கும் அருளை புரிந்தார் என்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். சர்வேஷாம் ஹிச தர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம். அதை பார்க்குறோம். குஹப்பெருமான் இடத்துல எப்படி அருள் புரிகிறார் முதலியவைகள்லாம் பார்க்குறோம். சரி, ஜாதியை பற்றி சொன்னேன். அடுத்தது சமயங்களுக்கு வருவோம், மதங்களுக்கு வருவோம். ராமாயணம் என்கிறது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்கிறத அடுத்தது சொல்ல வரேன். எப்படி பார்க்கலாம் என்றால், வைஷ்ணவத்துக்கு மட்டும்தான் ராமாயணமா என்று பார்த்தால், மொல்லாங்கிற அம்மா லிங்காயத், மொல்லாவோட ராமாயணம் தெலுங்கில் இருக்குது. எப்படி ரங்கநாத ராமாயணம் பிரசித்தமோ அது மாதிரி ஆந்திராவில் மொல்லா ராமாயணமும் ரொம்ப பிரசித்தமான விஷயம். அந்த அம்மா தன்னுடைய ஆச்சாரியனான லிங்காயத் ஆச்சாரியர்களை வணங்கி தான் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். அதை பார்க்குறோம். அது சைவத்தோடு மட்டும் நின்றுடுமா, வெளியில் எங்கேயும் போகாதா அப்படின்னா, இப்போ கம்பராமாயணம் தமிழகத்தில் எவ்வளவு பிரசித்தமோ அவ்வளவு பிரசித்தம் பஞ்சாபில் குரு கோவிந்த் சிங் எழுதின ராமாவதார சரிதம் என்கின்ற ராமாயணம். சீக்கியர்களுக்கும் ராமாயணம் உண்டுங்கிறத இதை காட்டுறது. சீக்கியர்களில் ஒரு ஓரமாக யாரோ எழுதின ராமாயணம் இல்லை, குரு கோவிந்த் சிங்கோட ராமாயணம். சாதாரண விஷயம் இல்லை அது. குரு கோவிந்த் சிங் ராமச்சரித்திரத்தை எழுதியிருக்கார். கோயின்சிடென்டலாக கம்பன் தன்னுடைய இலக்கியத்துக்கும் குரு கோவிந்த் சிங் தன்னுடைய இலக்கியத்துக்கும் வச்ச பேர் ஒன்றா இருக்குது. கம்பன் ராமாயணத்துக்கு என்ன பேர் வச்சார்? இராமாவதாரம். அங்கே குரு கோவிந்த் சிங் என்ன பேர் வச்சார்? ராமாவதார சரிதம் என்ற பெயர். அப்படி சீக்கியர்களுக்கும் ராமாயணம் உண்டுங்கிறத, அதாவது ராம நாமம் உண்டுங்கிறது மட்டும் இல்லை, அது இருக்கவே இருக்குது கிரந்த சாஹிப்பில். கோதண்டபாணியான ராமனே உண்டு அப்படிங்கிறது குரு கோவிந்த் சிங் எழுதின ராமாயணத்திலேருந்து தெரிகிறது.
அதோடு நிற்கிறதா அப்படின்னு, இது சீக்கியர்களோட மட்டும்தான் நிற்கிறதா அப்படின்னு, சமணர்களுடைய ராமாயணம், ஜைனர்களுடைய ராமாயணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சில ராமாயணங்கள் உண்டு, அதில் முக்கியமானது விமலசூரியனுடைய பௌமச்சரியா என்கிறது. ரொம்ப பழைய காலத்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்கள் முன்னாடி தோன்றிய ஒரு ராமாயணம் பௌமச்சரியா என்கிறது. அதுபோலவே பௌத்தத்தில் உள்ள ராமாயணம், பௌத்தத்தில் ராமகதை என்கிறது திரிபிட்டகத்தில் இருக்கு. சாதாரண விஷயம் இல்லை இது. ஹிந்துக்களுக்கு எப்படி வேதம் அப்படிங்கிறதோ அது மாதிரி பௌத்தர்களுக்கு திரிபிட்டகம் பிரதம பிரமாணம். அந்த திரிபிட்டகத்தில் பகவான் புத்தரே ராமகதையை சொல்கிற மாதிரி வருது. ராமருடைய சரித்திரத்தை புத்தர் உபதேசம் பண்ணுறார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்று வருகிறது. வால்மீகி ராமாயணத்தினுடைய சில ஸ்லோகங்களே வருது. தசரத ஜாதகம்னு பேர் அதுக்கு. யதா காஷ்டம் ச சமேயாதாம் மகார்ணவேன்னு உலகத்தினுடைய நிலையாமையை பற்றி ராமச்சந்திர பிரபு உபதேசம் பண்ணுறதை புத்தரே அங்கே எடுத்து ராமர் இவ்வாறு பரதனுக்கு உபதேசிக்கிறார் என்று வேற புத்தர் உபதேசம் பண்ணுறார் என்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இது பௌத்தர்களுடைய ராமகதை என்கிறத நம்ம பார்க்குறோம். இது பௌத்தர்களோட முடிஞ்சுதா? இது இன்னும் சில மதங்களுக்கும் உண்டா என்று பார்த்தோமாகில் இஸ்லாமியர்களுக்குள்ள ராமகதை என்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. கேரளாவில் மாப்பிளா ராமாயணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள். மாப்பிளர்கள் என்கின்ற ஒரு வர்க்கம், ஒரு இஸ்லாமியர்கள் உண்டு. அவர்கள் பரம்பரையாகவே ராமகதையை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கிறத பார்க்குறோம். இதை தவிர நீங்கள் உலகத்திலேயே ரொம்ப அதிகமான முஸ்லீம் ஜனத்தொகையுடைய நாடு எது? இந்தோனேஷியா. உலகத்திலேயே இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக ராமாயணம் இருக்கிற இடம் எது? இந்தோனேஷியா. அது மாதிரியாக இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் அடுத்தபடியா இந்தோனேஷியா. இந்த இந்தோனேஷியாவில் அவ்வளவு தூரம் ராமாயணம் என்கிறது ரொம்ப ஆழ்ந்த அவர்களுடைய உள்ளத்தில் பதிஞ்ச இடம் என்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு முறை ஒரு இஸ்லாமிய மதபோதகர் அவர் இந்தோனேஷியாவுக்கு வரும்பொழுது அவரை மக்கள்லாம் வரவேற்கும் பொழுது அங்கே ராமரை பற்றி ஒரு பாட்டு பாடினார்கள். அந்த பாட்டு பாடி வரவேற்றார்கள். அவர் அது ஆச்சரியப்பட்டார். உடனே கேள்வி கேட்டார், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. அப்போ தான் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மதம் இஸ்லாம், எங்களுடைய பண்பாடு ராமாயணம் என்று சொன்னார்கள். அது சாத்தியம்தான், அது பார்க்க முடிகிறதே அது. அப்போது இது மாதிரியாக பார்த்தேன்னு ராமாயணம் என்கிறது ஜாதியை கடந்து, இந்த ஜாதிக்கு தான் இல்லாமல், இந்த மொழிக்கு தான் இல்லாமல், இந்த மதத்துக்கு தான் இல்லாமல், இது எல்லாத்தையும் கடந்து ராமாயணம் என்கிறது இந்தியா முழுவதும் பரவியதாக இருக்குது. ஆசியா முழுவதும் இப்போ இந்தோனேஷியா, தாய்லாந்தினுடைய பழைய கேபிட்டல் சிட்டி எது அப்படின்னா அயோத்தியான்னு பேர். அயோத்தியான்னு ஏன் பேர் வச்சுருக்கா அப்படின்னா, இந்த அயோத்தியா மாதிரி, அந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்ட அயோத்தியா மாதிரி அந்த அயோத்தியா சுபிட்சமாக இருக்க வேண்டும், ராமராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த அயோத்தியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு மன்னனுக்கும் ராமன்னு பேர். தாய்லாந்தில் ராமா ஃபஸ்ட், ராமா செகண்ட், ராமா தேர்ட், ராமா ஃபோர்த் அப்படின்னு ராமன்னு பேர் என்று ராமரை ரோல் மாடலாக வச்சு தாய்லாந்தில் உள்ள மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள்னு தெரிய வருது. இப்படிலாம் பார்த்தோன்னா வரிசையாக எப்படி இந்த ராமாயணம்ங்கிறது நம்முடைய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய லிங்காக இருக்குது. ஒரு தமிழன், அதாவது கம்பன் மூலமாக ராமபக்தி ஊறியவன், அவன் ஒரு கால் அவன் அங்கே ஜம்முவுக்கு போகிறான் என்றால், ஜம்முவில் ஒரு ரகுநாத் மந்திர் இருக்கும். அந்த ரகுநாத் மந்திரில் போய் ராமரை தரிசனம் பண்ண முடியும். நம்ம கம்பன் சொன்ன ராமர் இங்கே இருக்கிறார் என்று தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரியே குஜராத்லேருந்து யாரோ ஒருவர் அங்கேருந்து இங்கே வரார் அப்படின்னா வடுவூருக்கு போகிறார், அந்த ராமரை பார்க்குறார், கும்பகோணத்தில் ராமசுவாமியை பார்க்குறார் என்றால், அப்போ மனசில் என்ன உணர முடியும் என்றால் நம்ம ராமர் என்கிறத உணர முடியும். இதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு லிங்காக அமைகிறதுனால நம்முடைய சம்ஸ்கிருதி, நம்மளுடைய பண்பாடு, இந்த பண்பாட்டுக்கு உபாதான காரணம் ராமாயணம். இந்த ஒரு காரணத்தினால ராமரையே தேசத்தினுடைய பிதா என்றே சொல்ல முடியும். தேசத்தினுடைய பிதா மகாத்மா காந்தி இருக்கவே இருக்கிறார். அவரே ராமநாமத்தினால தான் இந்த தேசத்தை ஒன்றுபடுத்தினார். மகாத்மா காந்தி பெரிய ராமபக்தர். மகாத்மா காந்தி தேசத்தினுடைய பிதா என்றும் ராமச்சந்திர பிரபு தேசத்தினுடைய பிதாமகர் என்றும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த காந்திஜி எந்த ராமரை எடுத்துட்டாரோ, எந்த ராமரை வச்சு இப்படிப்பட்ட இந்த ஒரு நாட்டை ஒன்றுபடுத்தினாரோ அதை பார்க்குறோம், பிரத்யட்சமாக பார்க்குறோம். ராமருங்கிற பெயரை சொல்லும்பொழுது நாடு ஒன்றுபடும் என்கிறது காந்தியினுடைய வாழ்க்கையே அதில் அத்தாட்சியாக அமைகிறது. ராமருங்கிற திருநாமத்தை சொல்லி தான் வியாசராயரோ அல்லது சமர்த்த ராமதாசரோ இவர்கள்லாம் அங்கங்கே ஒன்றுபடுத்தினார்கள் என்கிறதெல்லாம் பார்க்குறோம். ராமருங்கிற திருநாமத்தை
ராமருடைய கதை, ராமருடைய சரித்திரத்தை வச்சு இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து நிற்பார்கள், இந்த ராமருக்காக எல்லாரும் சேர்ந்து நிற்பார்கள் என்கிறது தெரிகிறது. ஒரு விஷயம் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். அதாவது 9ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரியவர் முராரி என்று பெயர். அந்த முராரி அனர்கராகவங்கிற நாடகம் எழுதுகிறார். அந்த நாடகத்தில், இந்த நாடகம் ஆரம்பிக்கும் பொழுது சொல்கிறார், ராமகதா அந்த நாடகம் அது ஆரம்பிக்கும் பொழுது சொல்கிறார், யதி க்ஷுண்ணம் பூர்வைஹி இதி ஜஹதி ராமஸ்ய சரிதம் குணைஹி ஏதாவத்பிஹி ஜஹதி புனரன்யோஜயதி கஹா ஸ்வமாத்மானம் தத்தத் குணகரிம கம்பீர மதுர ஸ்புரத்வாக் பிரம்மாணஹ கதமுபகரிஷ்யந்தி கவயஹ. மறுபடியும் ராமரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் பல நாடகங்களில் ராமர் வந்தாச்சு, இது வரைக்கும் பல இலக்கியங்களில் ராமர் வந்தாச்சு, மறுபடியும் எதுக்கு ராமரையே சுத்தின்னு இருக்கேள் அப்படிங்கிற கேள்வியை 9ஆம் நூற்றாண்டில் கேட்குறார். 9ஆம் நூற்றாண்டில் கேட்டார். அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டு வந்தது. அதில் பிரசன்ன ராகவங்கிற நாடகத்தை எழுதினார் ஜெயதேவர். அப்படி எழுதும்பொழுது அதே கேள்வி, கதம் புனரமீ கவயா சர்வே ராமச்சந்திரமேவ வர்ணயந்தி, ஏன் எல்லா கவிகளும் சுற்றி சுற்றி மறுபடியும் ராமரையே வர்ணிக்கிறார்கள் என்று கேட்கிறார். போன நூற்றாண்டில் ஒரு பெரியவர் வந்தார் தெலுங்கில். அவர் விஸ்வநாத சத்யநாராயணலு என்று ரொம்ப பிரசித்தமான கவி, ராமாயண கல்பக விருட்சமு என்கின்ற ஒரு காவியத்தை இயற்றி ரொம்ப பெரிய அவார்டெல்லாம் வாங்கினவர். அதுலேயும் என்ன கேள்வி கேட்குறாருன்னு, மறுபடியும் எதுக்கு ராமர் ராமாயணம்னு. இவ்வாறு ஒரு 1000 வருடங்களாக மறுபடியும் ராமர் அப்படிங்கிறது தொற்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறத இந்த நாட்டில் மறுபடியும் எதுக்கு ராமாயணம்ங்கிற கேள்வியே 1000 வருஷம் என்றால் ராமாயணம் எவ்வளோ புராதனம் என்கிறத நம்ம யூகிக்க முடியும். இதில் எல்லாரும் பல பேர்கள் பலவிதமாக பதில் சொல்கிறார். முராரி ஒரு விதமாக பதில் சொல்கிறார், ஜெயதேவன் ஒரு விதமாக பதில் சொல்கிறார், இந்த சத்யநாராயண அவர் ஒரு விதமாக பதில் சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பதில் சொன்னாலும் எல்லாத்துலேயும் ஒரு பொதுவான பதில் என்ன அப்படின்னு, நாயகன் அப்படிப்பட்டவர், அந்த நாயகனுடைய ஆத்ம குணங்கள், அவருடைய குணங்கள் என்றென்றைக்கும் நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால நாம் இப்பொழுதும் அந்த ராமாயணத்தை மறுபடியும் என்ன என்றைக்கும் தேவைப்படுறது, அவருடைய குணங்கள் என்றைக்கும் தேவைப்படுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தேன்னா, வேறு எதுவுமே அவரோட ஃபோக்கஸாக இல்லை. அதாவது கடவுளை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கல வால்மீகி, இந்த ஜகத்து எப்படி சிருஷ்டியாச்சுன்னு கேட்கல, பிரகிருதிக்கு 24 தத்துவமா 32 தத்துவமானு கேட்கல. ஒரே கேள்வி தான், என்னென்ன பண்புகள் உடைய மனிதன் யார், அதுதான் கோன்வஸ்மின்னு சாம்பிரதம் லோகே குணவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ, நன்றியுடையவர் யார், அறம் பொருந்தியவர் யார், சத்தியவாக்கியா திருடவிரதா சத்தியசந்தன் யார், நடத்தையில் சிறந்தவன் யார், சாரித்திரேணச்ச கோ யுக்தா, எல்லோருக்கும் நல்லதையே நினைப்பவன் யார், சர்வபூதேஷு கோஹிதா, கஷ்ட ஏகப்பிரியதர்சனா ஆத்மவான் கஹா, தன்னைத்தான் உள்ளபடி அறிந்தவன் யார், ஜிதக்ரோதா குரோதத்தை வென்றவன் யார் என்று இது மாதிரியான பொதுவான மனித விழுமியங்களை கொண்டு இதையே வால்மீகி முனிவர் நாரதரிடத்தில் கேட்குறாருங்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதே தெளிவுபடுத்துகிறார், இந்த இலக்கியம் எதுக்காக வந்திருக்கு என்று. எதுக்காக வந்திருக்குன்னா மனித விழுமியங்களுக்காக, ஹியூமன் வேல்யூஸ்க்காக இந்த ராமாயணம் என்கிறது வந்திருக்குன்னு. அதனால ஹியூமன் வேல்யூஸ் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்துக்கு தேவைப்படுமோ அத்தனை நாளைக்கு ராமாயணம் இருக்கும். இப்போ சொன்னார் இல்லையா, ஒழுக்கம்தான் ராமருடைய அவதாரத்தில் முக்கியம் அப்படின்னு. ஒழுக்கம் எவ்வளவு நாளைக்கு தேவைப்படுமோ உலகத்துக்கு அத்தனை நாளைக்கு ராமாயணம் தானாக நிற்கும். இது பிரச்சாரத்தினால ஏற்படுறதில்ல. ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணணும்னு, அதாவது எங்களை மாதிரி பௌராணிகால் இருக்காளே அவளால் ராமாயணம் வாழலை, ராமாயணத்தினால நாங்கள்லாம் வாழறோம், அதுதான் உண்மை. அப்போது அது மாதிரியாக அது என்னென்னா அதில் ஆத்ம குணங்கள் இருக்குது, ராமருடைய கல்யாண குணங்கள் இருக்குது. அந்த உத்தமமான குணங்களால் அந்த ராமாயணங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ராமாயணத்தினுடைய 2வது சர்க்கத்திலேயே வரக்கூடிய ஸ்லோகம், யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயः சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. எது வரைக்கும் நதிகளும் அருவிகளும் மலைகளும் இருக்குமோ அது வரைக்கும் இந்த ராமாயணம் இருக்கும் என்று யார் இந்த இலக்கியத்தை இயற்றினாரோ அவரே, எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி எங்கேயுமே இருக்குமான்னு தெரியல, யார் இந்த கிரந்தத்தை இந்த நூலை இயற்றினாரோ அவரே அந்த கிரந்தத்தினுடைய 2வது சர்க்கத்தில், நான் எழுதுகிற இந்த கிரந்தம் இருக்கே
இது மலைகள், அருவிகள், நதிகள் உள்ளவரை இருக்கும்னு எத்தனை ஆயிரம் வருடம் முன்னாடி சொல்லி வச்சாரோ இன்னி வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம் என்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், என்ன மலைகள், நதிகள், அருவிகள் இருக்கிற வரைக்கும் ராமாயணம் இருக்குங்கிற சொல்ல நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, மலைகள், அருவிகள், நதிகளுக்கு என்ன உபயோகமோ அந்த உபயோகம் ராமாயணத்துக்கு உண்டு. ராமாயணம்ங்கிறது ஒரு பனிஹுயி சீஜ் இல்லை, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லை. மலைகள் மாதிரி, நதிகள் மாதிரி ஒன்று. ஏன்னா ராமாயணத்தில் உள்ள விழுமியங்கள் அது மாதிரி ஒன்று. அதுக்கு தான் சனாதனம்னு பேர். என்ன எப்பொழுதுமே மாறாத இருக்கக்கூடிய வேல்யூஸ், அப்பேற்பட்ட அந்த ஒரு ஹியூமன் வேல்யூஸ் அது என்றைக்குமே இருக்க வேண்டியதாக இருக்கிறதுனால, எத்தனை நாளைக்கு கற்புங்கிறது வேணுமோ அத்தனை நாளைக்கு சீதை வேணும், எத்தனை நாளைக்கு சத்தியம் தர்மம் வேணுமோ அத்தனை நாளைக்கு ராமர் வேணும், எத்தனை நாளைக்கு சகோதரத்துவம் வேணுமோ அத்தனை நாளைக்கு பரதன் வேணும், லக்ஷ்மணன் வேணும், எத்தனை நாளைக்கு நட்புங்கிறது வேணுமோ அத்தனை நாளைக்கு குஹன் வேணும் என்று அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிரந்தம், இந்த ஒரு காவியம் உலகத்துக்கே இன்றைய தினம் வரைக்கும் வழிகாட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருஷம், 1700 வருஷம் அதுக்கு முன்னாடி பாசம் உலகத்திலேயே அவைலபிள் ஓல்டஸ்ட் பிளே ரைட்டுன்னெலாம் சொல்கிறா அவரை. இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, ஆனால் அது மாதிரி பல இடங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாசம் காளிதாசனுக்கு முன்னாடி. அப்பேற்பட்ட அந்த பாசன் எழுதிய அபிஷேக நாடகம், ராமாயண நாடகம், பிரதிமா நாடகம், அந்த காலத்தில் ராமாயணத்தை ஸ்டேஜ் பண்ணியிருக்கா. மாதிரி ஸ்டேஜ் போட்டு பண்ணியிருக்காளா அத்தனை 1000 வருஷம் முன்னாடி. அப்புறம் அதே ராமாயணத்தை வச்சு ஸ்டேஜ் பண்ணாரா பவபூதி, அதே ராமாயணத்தை வச்சு ஸ்டேஜ் பண்ணாரா முராரி, ஜெயதேவன், எல்லாரும் அதே ராமாயணத்தை ஸ்டேஜ் பண்ணி நாடகம். இதில் சம்ஸ்கிருதத்தில் இன்றைக்கி பாஷை மாறி இருக்கலாம், அப்புறம் இந்த மீடியம் கூட மாறி இருக்கலாம். இது மாதிரி ஸ்டேஜ் போட்டு அதில் நாடகம் நடக்கலை, நம்ம வீட்டில் உட்காந்துருந்தாலே அங்கே டிவியில் வருது. அப்படி அந்த மீடியம் மாறி இருக்கலாம், பாஷை மாறி இருக்கலாம். ஆனால் 2000 வருஷம் முன்னாடி என்ன நாடகம் போட்டாலோ அந்த ராமாயணா கண்டென்ட் மட்டும் மாறலை. இன்றைக்கும் அந்த ராமாயண் அப்படின்னு ராமானந்த் சாகரோட ராமாயணம் வந்தது அப்படின்னு பாரத தேசமே ஸ்தம்பிச்சு போய் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ட்ரெயின் நின்று அவரவர்கள் இந்த ராமாயணம் பார்க்கணும் அப்படின்னு நின்னதை 1980கள் நினைக்கிறேன், 80களில் பார்த்தோம். அது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கொரோனா சமயத்துலேயும் பேர்பட்ட பிரளயம் இது. இந்த கொரோனா உலகம் முழுக்க தத்தளிக்கிறது கஷ்டப்பட்டுருக்கு. இந்தியாவும் தான் கஷ்டப்பட்டுது இல்லைங்கள. இருந்தாலும் இந்தியாவில் நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டேட்டாலாம் பார்க்குறேன். அதெல்லாம் அவர் தான் சொல்லணும். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது கொரோனா சமயத்தில் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா சமயத்தில் மறுபடியும் அதே மாதிரியே அதே ராமானந்த் சாகருடைய ராமாயணத்தை ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் பார்த்துருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் எதை காட்டுறதுன்னு, நாம் தொடர்ந்து அதே பண்பாட்டில் அதே ஒரு ராமாயணத்திலேயே ஊறி அதிலேயே நாம் இன்னும் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நம்மளுடைய உபாதான காரணமாகிய ராமாயணத்திலேருந்து பிரிய முடியாது என்கிறது தான் இதை காட்டுறது.